request you all to assemble in your seats, please. முதலில் தமிழ் தாய் வாழ்த்து. Esteemed Lordship, distinguished guests, members of the legal fraternity, officers of the police department, students of law, good evening you all. Good evening. It is a moment of extreme pleasure to invite every one and all present here. It is so wonderful to see you all in this Friday evening. In fond memory of our Rakesh Law Foundation have been conducting a series of law lectures. Last Friday, the first part of the New Evidence Act with emphasis on electronic evidence took place. Last week, our beloved senior, Mr. N Anand quoted His Lordship Mr. Justice Anand Venkatesh as a pillar of Rakesh Foundation. Yes, indeed, His Lordship was generous enough to participate in this series. This Friday evening is going to be even more special. His Lordship almost had a marathon sitting today, not even raised for lunch break. I can guarantee you, like last week almost this Friday evening, in the same fashion, the entire hall was full and it was electrifying, not even a whisper until His Lordship has concluded his first part. I guarantee you that the next couple of hours is going to be mind-blowing, thought-provoking. I invite without wasting any further delay, I straight away request His Lordship to deliver his address. எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். போன வாரம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பயந்து தான் ஆரம்பித்தேன். ஏன்னா எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆக்டு, வெள்ளிக்கிழமை ஈவினிங்கு எவ்வளோ பேர் தாங்குவாங்க, உட்காருவாங்க. பட்டு நீங்கள் கொடுத்த அந்த ஒரு உத்வேகத்தில் தான் இன்றைக்கி லஞ்சு கூட சாப்பிடாம
கண்டினியூஸ் கோர்ட் சிட்டிங்கை எப்படியாவது அந்த டைமை கீப் அப் பண்ணிவிட்டு, அஃப்கோர்ஸ் என் கூட இருந்தவங்களாம் ரொம்ப பாடப்பட்டாங்க. பட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு புது விகர் வந்துச்சுப்பா, திருப்பி அந்த க்ரௌடுக்கு நேரம் நின்று நம்ம பேச போகிறோன்ற அப்படி உத்வேகத்தில் கடகடம் கிளம்பிட்டேன் இவங்க வரதுக்கு முன்னாடியே. போன செஷனில் ஆல்மோஸ்ட் முடிக்கும்பொழுது இந்த 65A 65B அதனுடைய டிரான்சிஷன் செக்ஷன் 62 63 புது எவிடன்ஸ் ஆக்டில் வரத்துக்கு முன்னாடி லீகல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் எப்படி இருந்தது, கதைன்னு சொன்னேன் நான். அதை இது ஒரு பெரிய கதை நடந்தது, எப்படிலாம் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே முடித்தேன். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் சோனு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. இது ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். இந்த சோனு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானான்றது ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். முக்கியமாக போலீஸுக்கும் ப்ராக்டிஸிங் அட்வொகேட்டுக்கும் ரொம்பவே முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். ஏன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சோனு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானான்றது 2017 வந்த ஜட்ஜ்மெண்ட், 2017. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஓரளவுக்கு வந்து அந்த நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஒரு ஷஃபி முகமட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னேன் இல்லையா. ஷஃபி முகமட் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொன்னாங்க, உங்களால் சர்டிஃபிகேட் நீங்கள் முயற்சி எடுத்து உங்களால் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்க முடியல அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி கேசஸில் சர்டிஃபிகேட்டே இல்லாமல் எலக்ட்ரானிக் எவிடன்ஸை மார்க் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதை வந்து இப்போது ஓவர் ரூல் பண்ணிட்டாங்க அர்ஜுன் பண்டிட் ராவில் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது கூடயே இந்த ஜட்மெண்ட்டும் வந்தது. அந்த அந்த ஷஃபி முகமட் ஜட்மெண்ட் வந்து 2017, இந்த ஜட்மெண்ட்டும் 2017. இதுவும் கொஞ்சம் வாட்டர் டவுன் பண்ணாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, இந்த சர்டிஃபிகேட் இஸ் ஒன்லி எ மெத்தட் ஆஃப் ப்ரூஃப். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் மொத்தம் 4 கதவுகள் இருக்குன்னு சொன்னேன் போன தடவை. ரெலவன்ஸ், admissibility, mode or manner of proof, எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அந்த டாக்குமெண்ட்டை. 4வது weight of evidence, the probity of the evidence அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த 3 கதவுல அந்த 3வது கதவு தான், 4 கதவுல 3வது கதவு தான் மோட் ஆஃப் ப்ரூஃப்ன்றது. இந்த ஷஃபி ஜட்மெண்ட்டில் என்ன, இந்த சோனு ஜட்மெண்ட்டில் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டை மார்க் பண்ணும்பொழுது சர்டிஃபிகேட் இல்லாமல் மார்க் பண்ணினா நீங்கள் அப்போவே அதை அப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ அப்ஜெக்ட் பண்ணாமல் ஒரு லேட்டர் ஸ்டேஜ்லேயோ ஒரு அப்பீல் ஸ்டேஜ்லேயோ நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணினீங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன் இஸ் நாட் வேலிட், பிகாஸ் அந்த டாக்குமெண்ட் ஹஸ் ஆல்ரெடி கம் இன் டு த கோர்ட் ஆஸ் அ டாக்குமெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட். அர்ஜுன் பண்டிட் ராவில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சைட் பண்ணுறாங்க, ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஓவர் ரூல் பண்ணல. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஹேஸ் அ லாட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 65B சர்டிஃபிகேட் இல்லாமல், நான் அப்போது சிச்சுவேஷன் சொல்லி இப்போ அதுக்கு அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் 63(4) மார்க் பண்ணும்பொழுது சர்டிஃபிகேட் இல்லாமல் மார்க் பண்ணினா அப்ஜெக்ட் பண்ணணும். அப்ஜெக்ட் பண்ணாமல் மார்க் ஆகிட்டானாக்கா லேட்டர் ஸ்டேஜில் அப்ஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு இந்த ஜட்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க. இந்த ஜட்மெண்ட்டை இது வரைக்கும் ஓப்பனாக ஓவர் ரூல் பண்ணலை. இந்த ஜட்மெண்ட்டை யுவராஜ் ஜட்மெண்ட் எழுதும்பொழுது இந்த ஜட்மெண்ட்டை ரொம்ப விரிவாக நான் பெஞ்சில் நாங்கள் டீல் பண்ணினோம் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட். ஏன்னா அதுலேயும் அப்ஜெக்ஷன் இல்லாமல் மார்க் ஆகிடுச்சு. அப்பீல் ஸ்டேஜில் வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க, சர்டிஃபிகேட் இல்லை, அது இல்லை, இது இல்லை, சர்டிஃபிகேட் சரியான ஃபார்மேட்டில் இல்லை, என்னெல்லாமோ சொன்னாங்க. சாரி, மார்க் ஆகிடுச்சு, இனிமேல் எங்களால் பண்ண முடியாதுன்னு இந்த ஜட்மெண்ட்டை தான் சைட் பண்ணோம். அதனால் அந்த சீரீஸ் ஆஃப் ஜட்மெண்ட்ஸ் நான் சொல்லிகிட்டே வரும்போது இந்த ஒரு ஜட்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன் ஒரு தடவை. அதனால் ஐ தாட் அதிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு, ஸோ உங்களுக்கு திருப்பி உங்களுடைய நினைவை திருப்புறதுக்கு முதல் நவ்ஜோத் சந்து சொன்னேன், அது வந்து 2005. அப்புறம் அன்வர் கேஸ் சொன்னேன், ஓவர் ரூல் பண்ணாங்கன்னு சொன்னேன். அதன் பிறகு வந்து ஷஃபி முகமட் கேஸ் சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி நான் சொன்னது இந்த சோனு ஜட்மெண்ட் சொன்னேன். அதன் பிறகு கடைசியாக வந்தது அர்ஜுன் பண்டிட் ராவ் ஜட்மெண்ட், 3 மெம்பர் ஜட்மெண்ட். இது வந்த பிறகு இன்னைக்கு லா என்ன
அப்படின்றது முதல்ல தெரியணும். அது தெரிஞ்சாதான் 63, 62, 63 புது எவிடன்ஸ் ஆக்டுக்குள்ள வந்த பிறகு இந்த லா தட் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட், இந்த லா தட் ஹஸ் பீன் ப்ரொனவுன்ஸ்ட் பை சுப்ரீம் கோர்ட், இந்த அர்ஜுன் பண்டிட் ராவ் கேஸ்ல ஏதாவது மாறுதல் இருக்கா இல்ல அதே லா தான் ப்ரிவேல் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 62, 63 வரதுக்கு முன்னாடி என்ன லா அப்படின்னு தெரியணும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னு அதை போட்டிருக்கேன். இதுதான் அந்த பொசிஷன். ஸோ இப்போ இந்த அர்ஜுன் பண்டிட் ராவ் ஜட்மெண்ட்டுக்கு அப்புறமா அது என்ன சொல்லுதுன்னாக்கா, முதல்ல செக்ஷன் 65B(4) அப்படியே கரஸ்பாண்டிங்காக இப்போ செக்ஷன் 63(4) of the Evidence Act is a condition precedent for admissibility of electronic, ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்டு உள்ள வரணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் அதை அட்மிட்டே பண்ண முடியாது. therefore இந்த நீங்கள் இந்த ஜட்மெண்ட்டை பார்த்தீங்க, இந்த அதில் இருக்கிற அந்த சைட் ஹெட்டிங்கை பார்த்தீங்கன்னாலே, அந்த சைட் ஹெட்டிங் அந்த செக்ஷன் 63ல பார்த்தீங்கன்னா அட்மிசிபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் தான் ஆரம்பிக்குது. அட்மிசிபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் தான் அந்த ஹெட்டிங்கே இருக்கு. ஸோ இந்த 3 மெம்பர் பெஞ்ச் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சர்டிஃபிகேட் இல்லாமல் 65B(4)ல ஒரு சர்டிஃபிகேட் இல்லாமல், கரஸ்பாண்டிங்காக 63(4)ல ஒரு சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் இஸ் இன்அட்மிசபிள். அதுதான் லா ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன சொன்னாங்க, நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக ஒருத்தரை பேச வச்சு, சர்டிஃபிகேட்டே எடுத்துகிட்டு வராமல் ஓரலாக ஒருத்தரை பேச வைக்கிறீங்க. ஆமாங்க, எங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து அதை எடுத்தாங்க, நான் தான் அவர்கிட்ட அதை கொடுத்தேன், அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ப்ரொபோசிஷன் என்னென்னா, ஓரல் எவிடன்ஸ் cannot be a substitute for a certificate under section 65B(4). 65B(4) சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக சர்டிஃபிகேட்டே கொடுக்காம ஒருத்தர் அதை பற்றி பேச வைக்க முடியுமான்னா பேச வச்சு அதை சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. அதனால் இந்த 65B(4) சர்டிஃபிகேட்ன்றது மேண்டேட்டரி. யூ cannot dispense with that by using a oral evidence அப்படின்னு சொன்னேன் நான். இது எதனால் இது வந்தது அப்படின்னாக்கா, இந்த ப்ரூஃப் ஆஃப் எ கண்டென்ட்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட், அதாவது முன்னாடியே கூட ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும்னா அந்த டாக்குமெண்ட் ஆஸ் சச் கோர்ட்டுக்குள்ளே வரணும். ஒரு டாக்குமெண்ட்டை பற்றி பேசுறதுனால அந்த டாக்குமெண்ட் வில் நாட் கம் இன் டு த கோர்ட். உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியுதான்னு தெரியல. இப்போ ஒரு சேல் டீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேல் டீடை பற்றி ஒருத்தர் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கார். இந்த சேல் டீடுக்கு முன்னாடி இது மாதிரி 2 பேருக்கும் அக்ரிமெண்ட் நடந்தது, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு நான் இவ்வளோ லட்ச ரூபா அவர்கிட்ட கன்சிடரேஷனாக கொடுத்தேன், அதன் பிறகு அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்தார், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு வந்துட்டு அந்தந்த தேதியில் இப்படிலாம் ரெஜிஸ்டர் பண்ணோம், அதை டாக்குமெண்ட் நம்பர் சோலாம் பண்ணோம். அது எதுவுமே அந்த டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணுறதுக்கு நிகராக இருக்க முடியாது. ஸோ ஃபண்டமெண்டலாகவே எவிடன்ஸ் ஆக்டில் வென் யூ வாண்ட் டு ப்ரூவ் சம்திங் பை வே ஆஃப் a document, you cannot substitute it with the oral evidence. You will have to prove it as a documentary evidence. அதுக்கப்புறமா அதுக்குள்ள என்ன இருக்கோ அதை பற்றி பேச முடியும், அதான் பண்ண முடியும். அதனுடைய அதே ஃபண்டமெண்டல் பேசிக் லா தான் இங்கே அப்ளை ஆகுது. அதனால் இவங்களும் என்ன சொல்கிறாங்க, oral evidence cannot be a substitute for a 65B(4) certificate. இது ரெண்டாவது ப்ரப்போசிஷன் ஆஃப் லா. மூணாவது ப்ரப்போசிஷன் ஆஃப் லா தான் ரொம்ப முக்கியம். இது ஏன் முக்கியன்றதை நான் உங்களுக்கு 63 சொல்லும்போது உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் ஏன் முக்கியம்னு சொல்லி. மூணாவது, as long as the trial is not over, ட்ரையல் முடிகிற வரைக்கும். ஸோ ட்ரையல் அப்படின்னா என்னன்னு தெரியணும். முதல்ல ட்ரையல்னா ஒரு வாரண்ட் கேஸோ அல்லது ஒரு செஷன்ஸ் ட்ரையலோ. ட்ரையல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டேஜ் வென் சார்ஜஸ் ஆர் ஃப்ரேம். எப்போ சார்ஜ் ஃப்ரேம் ஆகுதோ அப்போ ட்ரையல் ஹேஸ் கமன்ஸ்டுன்னு. ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்து ட்ரையல் முடிகிற வரைக்கும், ட்ரையல் எப்போ முடியும் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் இட் இஸ் அட் த ஸ்டேஜ். அதாவது ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணுறேன்னு வைங்க, இன்னைக்கு ஐ எம் ரிசர்விங் அ ஜட்ஜ்மெண்ட், த ட்ரையல் கம்ஸ் டு an end unless I reopen the case for some reason. So from the stage when the charge is framed till the stage when I reserve it for judgment, that entire period is called as a period of trial, right? அப்போ இவங்க என்ன சொல்றாங்க,
as long as the trial is not over, அந்த மாதிரி முடியாத ஒரு ட்ரையல் எவ்வளவு நாள் இருக்கோ, it is always left open to the trial court to direct the certificate to be produced. என்ன அர்த்தம்? Even if an electronic record has come into the court by way of marking it, without a certificate, அந்த சர்டிஃபிகேட்டை எந்த ஸ்டேஜில் வேணால் ட்ரையல் முடிகிற வரைக்கும் உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொன்னாங்க. இதில் ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்குது இப்போது புது ஆக்டில். அது என்ன சிக்கல்னு தெரியணும்னா என்ன சட்டம் முதல்ல இருந்ததுன்னு தெரிஞ்சால் தான் சிக்கல் தெரிய முடியும். அதனால தான் நான் இதை இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆஸ் லாங் as the trial is not over, it is always left open to the court to direct the certificate to be produced at any stage, right? ஸோ இப்போ வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்டை மார்க் பண்ணலாம், எந்த ஸ்டேஜில் வேணால் சர்டிஃபிகேட்டை மார்க் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் ட்ரையல் முடிகிற வரைக்கும். இது 3. 4வது வந்து வேர் த ரெக்வசிட் சர்டிஃபிகேட் ஹஸ் பீன் கால்ட் ஃபார். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஜட்மெண்ட் ஓவர் ரூல் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, சாஜி. அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, wherever you are not able to get that certificate, then you can dispense with the production of the certificate னு சொன்னாங்க. கரெக்ட்? 2017 ஜட்மெண்ட்டில் இந்த 3 member bench என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் நீங்கள் சாதாரணமாக சொல்ல முடியாது. நீங்கள் முதல்ல முயற்சி பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட்டை யார் கொடுக்கணுமோ அந்த ஆளை கொடுக்க வைக்கணும்னா நீங்கள் உங்களுடைய முயற்சி என்னவாக இருக்கணும்னா முதல்ல நீங்கள் கேட்கணும். கேட்டு தரல, நீங்கள் என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறீங்க, தரல. அந்த ஜட்மெண்ட் 2017 ஜட்மெண்ட் என்ன சொன்னாங்க, தரல, அப்போ சர்டிஃபிகேட் கேன் பி டிஸ்பென்ஸ் வித்னு சொன்னாங்க. 3 member bench என்ன சொல்கிறாங்க, அது கிடையாது. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ மஸ்ட் யூட்டிலைஸ் 3 provisions. 3 ப்ரொவிஷன் உங்களால் யூஸ் பண்ண முடியுன்றாங்க. ஒரு ப்ரொவிஷன் செக்ஷன் 91 CRPC, ரெண்டாவது ப்ரொவிஷன் செக்ஷன் 311 CRPC, மூணாவது ப்ரொவிஷன் செக்ஷன் 165 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட். 165 என்றது ஒரு வானளாவிய பவர் ஒரு ட்ரையல் கோர்ட்டுக்கு. 165 ஆஃப் த எவிடன்ஸ் ஆக்ட். இந்த 3 ப்ரொவிஷன்லையும் யூ ஹேவ் டு டேக் எஃபர்ட்ஸ். கோர்ட் ஹேஸ் டு டைரக்ட் தட் பர்சன் டு கம். கொடுங்க. இந்த முயற்சிக்கெல்லாம் அப்புறமும் கூட இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு, ஸோ அதனால் 4வது என்ன சொல்கிறாங்க, ஹேஸ் பீன் கால்ட் ஃபார் ஃப்ரம் த பர்சன் கன்சர்ன் அண்ட் requested from the person concerned, they refuse to give the certificate, it is left open to the party to apply. எதுலாம் ப்ரொடக்ஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் 91, 311 அண்ட் கோர்ட்டுக்கே கூட பவர் உண்டு. அது ரெண்டும் அப்ளிகேஷனாக போட்டு தான் பண்ண முடியும். கோர்ட்டுனுடைய பவர் இஸ் 165. இந்த முயற்சிகளை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு 3 member bench சொல்கிறாங்க. ரைட்? முயற்சி செஞ்சும் வரலன்னா என்ன நடக்கும்ன்றத ஈல சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்ல என்ன சொல்கிறாங்க, வேர் த சர்டிஃபிகேட் இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட். இந்த முயற்சிகளுக்கெல்லாம் பிறகும் கூட நீங்கள் முயற்சி செய்து கோர்ட்டில் அப்ளிகேஷன் போட்டு முயற்சி செய்து இந்த எல்லா முயற்சிகளுக்கு பிறகும் கூட அது வரல அப்படின்னு சொன்னாக்கா, தென் யூ வில் அப்ளை தி டாக்ட்ரின் ஆஃப் இம்பாசிபிலிட்டி. ஒரு சட்டம் வந்து முடியாத ஒரு காரியத்தை பண்ணுன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் கால்ட் அஸ் டாக்ட்ரின் ஆஃப் இம்பாசிபிலிட்டி. அந்த டாக்ட்ரின் ஆஃப் இம்பாசிபிலிட்டி வந்துடுச்சுன்னா 65B4 certificate can be dispensed with. அது இல்லாமையே வந்து இந்த டாக்குமெண்ட், திஸ் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் கேன் பி டேக்கன் இன் எவிடன்ஸ். இட் இஸ் an exception. பட் அந்த எக்ஸப்ஷனை வந்து ரொம்ப சாதாரணமாக பண்ணக்கூடாது, எல்லா முயற்சிகளுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. 2017 ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் இந்த அர்ஜுன் பண்டிட் ராவ் ஜட்மெண்ட்டு இருக்கிற வித்தியாசம் தான். 2017 ஜட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு அஃபிடவிட் போட்டீங்க, நான் இப்படி போனேன், அவர்கிட்ட எவ்வளோ கேட்டு பார்த்தேன், அவர் தர முடியாதுன்ட்டாரு, எப்போ போனாலும் வீட்டில் இல்லை, இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறாருன்னு போட்டோன்னா ஓகே, உன்னால் முடியல டிஸ்பென்ஸ் வித்துனாங்க. அது முடியாது, நீ முடியாதுன்னு சொல்லிட்டல, இப்போ கோர்ட்டு மூலமாக முயற்சி செய் அப்படின்னு அர்ஜுன் பண்டிட் ராவில் ஆரம்பித்து கோர்ட்டு மூலமாக முயற்சி செய்தும் கூட நம்மளால் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்க முடியாத பட்சத்தில் டாக்ட்ரின் ஆஃப் இம்பாசிபிலிட்டியை பயன்படுத்தி யூ டோன்ட் நீட் டு ஃபைல் தட் சர்டிஃபிகேட். இது வந்து 4வது விஷயம். இது வந்து 5வது விஷயம். அடுத்தது, வேர் த பிரைமரி எவிடன்ஸ் இட் செல்ஃப் இஸ் ப்ரொடியூஸ்ட். வேர் த பிரைமரி எவிடன்ஸ் இட் செல்ஃப் இஸ் ப்ரொடியூஸ்ட். பிரைமரி எவிடன்ஸ் இட் செல்ஃப் இஸ் ப்ரொடியூஸ்னா என்ன சொல்கிறாங்க, கம்ப்யூட்டரே வந்தது, என்னுடைய பேடே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஒரிஜினலாக எதுலெல்லாம் அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டோ அந்த இந்த இதுவோ இருக்கோ
அதையே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானாக்கா 65B4 சர்டிஃபிகேட் வேண்டாம். ஸோ நான் இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், அவங்கள இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோனையே போய் மார்க் பண்ணுறேன், 65B4 சர்டிஃபிகேட் வேணும். என்னுடைய சிஸ்டம், என்னுடைய கம்ப்யூட்டர்லேயோ, என்னுடைய லேப்டாப்லேயோ, என்னுடைய பேட்லேயோ ஒரு எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணுறேன். எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணி அக்கௌண்டிங் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். அதையே எடுத்துன்னு போய் கோர்ட்டில் கொடுக்குறேன்னு வைங்க. அதுதான் ப்ரைமரி எவிடன்ஸ். அந்த ப்ரைமரி எவிடன்ஸுக்கு 65B4 சர்டிஃபிகேட் வேணாம் அப்படின்றது தான் அடுத்தது அவங்க சொன்னது. வேறு ப்ரைமரி எவிடன்ஸ் நான் போன தடவை சொன்ன மாதிரி ப்ரைமரி, செகண்டரி இதெல்லாம் எப்படி நம்ம வந்து டாக்குமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ண போகிறோம், அதனுடைய கன்ஃபியூஷன் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் சொல்கிறேன் எவ்வளோ கன்ஃபியூஷன். பட் இதுதான் லா. இது ஒரு 3 மெம்பர் பெஞ்சினுடைய ஜட்மெண்ட்டு. இன்றைக்கி நம்மளுக்கு திஸ் இஸ் தி லா. அதனால நான் அதை சொல்லி தான் ஆகணும். அதனால அதை சொல்லிட்டாங்க. ஸோ the primary evidence is produced, 65B4 is not necessary because it is construed that certificate is given for a secondary evidence. செகண்டரி எவிடன்ஸை கோர்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும்னா 65B4 ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணு. ப்ரைமரியாகவே உனக்கு அது கிடச்சிச்சுனாக்கா 65B4 பற்றி கவலைப்படாது. இதுதான் லாங் அண்ட் ஷார்ட் ஆஃப். அப்புறம் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். சோனு கேஸ்னால நீங்கள் then and there you will have to object. When an electronic record comes and it comes in without a certificate, then and there you have to object, which means that you must be on your toes. அங்கே எவிடன்ஸ் இருக்கும்போது இங்கே நம்ம காக்காவை பார்த்துன்னு வந்தோம்னா போச்சு, யூ லூஸ் இட். ஸோ இல்லை நம்ம அதை விட்டோம், ஃபோன் தான் நோண்டுறோம், ஸோ அதை நோண்டி நீங்கள் போச்சு. ஸோ யூ ஹேவ் டு அப்ஜெக்ட் இட் தென் அண்ட் தேர். தட் இஸ் வாட் சோனு. ஏன் சொன்னாங்க சோனு இல்லைன்னா, இட் இஸ் ஒன்லி எ மோட் ஆர் மேனர் ஆஃப் ப்ரூஃப். தட் சர்டிஃபிகேட்டோட எலக்ட்ரானிக் ரெக்கார்டை மார்க் பண்ணுறது இஸ் ஒன்லி எ மோட் ஆர் மேனர் ஆஃப் ப்ரூஃப். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் லா ஐ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் திஸ். நான் இதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கல்லாம் எழுதினேன், அதுவும் எலிவேஷன் முன்னாடி எழுதினேன். இன் எனி கேஸ், ஸோ as a student of law, everyone is entitled to have their view. இதில் நீங்கள் ஜட்ஜ் ஆகலாம், நீங்கள் என்ன வேணால் ஆகலாம். Sitting in a bench I am bound. But as a student of law, I always have the right to say that I am not agreeing with this judgment. அது பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்ஸ் கூட இல்லைட்டாக்கா இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்க முடியாது. அந்த இண்டிபெண்டன்ஸ் தான் நம்மளுடைய அறிவை வந்து விரிவடைக்க வைக்கும். அப்போ தான் நம்மளால் யோசிக்க முடியும். அந்த இண்டிபெண்டன்ஸ் தேவை. நம்ம எந்த கட்டுப்பாட்டுக்கிட்டையும் மாட்டிக்கிட்டோம்னாக்கா we will lose our capacity to think. So that questioning ability is ரொம்ப முக்கியம். But in the Sonu judgment, I have my own reservations. But today the law is because நான் இந்த ஜட்மெண்ட்டே அப்ளை பண்ணினேன். யுவராஜ் கேஸில் we applied this judgment. ஸோ இந்த சோனு ஜட்மெண்ட் பிரகாரம் நான் என்ன சொன்னேன், தென் அண்ட் தேர் பண்ணணும். வித்தவுட் அப்ஜெக்ஷன் ஆகி தட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் கம்ஸ் இன் ஆஸ் அ டாக்குமெண்ட், இட் இஸ் மார்க், இட் cannot be raised for the first time at the stage of appeal or something, at a later stage. இதுதான், this is the law. This is exactly the law as per the judgment of the Supreme Court in this Arjun Pandit Rao case. So, இப்போ எந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னா, ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஃபண்டமெண்டல் எவிடன்ஸ்லேருந்து ஸ்லோவாக என்னென்னலாம் சேஞ்ச், டாக்குமெண்ட்டுக்கு என்ன டெஃபினேஷன் எல்லாம் வந்து 62க்கும் 63க்கும் முன்னாடி என்ன நிலையில் இருந்தோம், 65B வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், 65A 65B வந்ததுக்கு பிறகு என்னென்னலாம் கன்ஃபியூஷன் நடந்தது, கோர்ட் என்னென்னலாம் சொன்னாங்க, சட்டம் எங்கே வந்து நின்றுதுன்னா 2020 இங்கே வந்து நின்றுது, 2020 இங்கே வந்து நின்றுது. ஆச்சா, 62க்கும் 63க்கும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி பிரைமரி இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட், டிஜிட்டல் ரெக்கார்ட், இதெல்லாம் டாக்குமெண்ட்ன்ற டெஃபினேஷனுக்குள்ளே எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு நான் சொல்லின்னு இருக்கேன் முதல்ல இருந்து. அதை எடுத்துகிட்டு வரதுனால தான் ப்ராப்ளம். இட் இஸ் அ சூயி ஜெனரிஸ்ன்னுவாங்க லாயில். தேர் இஸ் சம்திங் கால்ட் அ சூயி ஜெனரிஸ், மீனிங் it is a product of itself. You cannot compare it with anybody else. You cannot compare it with anything else. That is called a sui generis. Electronic record by its very nature can never be akin to, equivalent to a document. Or phone on the book எப்படி ஒன்றா இருக்கும் எனக்கு புரியவே இல்லை. My mind is not at least accepting that, right? Okay, சிங்கப்பூர் மாடல் ஒண்டி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.
சிங்கப்பூரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் நான். அதாவது நம்மளதுல 65A 65B இருந்த மாதிரியே இப்போது ஒரு சின்ன ஃபண்டமெண்டலாக சொல்லணும்னாக்கா நம்மளது 1872ன்னு சொன்னேன் நம்ம எவிடன்ஸ் ஆக்ட். சிங்கப்பூர்னுடையது வந்து 1893 அதே எவிடன்ஸ் ஆக்ட். அதே எக்ஸாக்டாக ஜேம்ஸ் ஸ்டீஃபன் என்ன கொடுத்தாரோ அதே ஆக்ட். இன்ஃபேக்ட் எல்லா காலனிஸும் விச் வேர் அண்டர் த பிரிட்டிஷ் ரூல் அதான் எவிடன்ஸ் ஆக்ட். பிரிட்டிஷ் தங்களுக்கு சட்டம் வச்சுக்காம அவங்க போன எல்லா இடத்துலையும் சட்டம் கொடுத்தாங்க. அவங்களோட கோடிஃபைட் லாவே கிடையாது, ஆனால் எல்லா இடத்துலையும் போய் கோடிஃபை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன் பண்ணாங்கன்னா அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு அது அவங்களுக்கு தேவைப்பட்டது. அதனால் நம்மளுடைய 1872 ஆக்ட் மாதிரியே சிங்கப்பூரில் 1894 ஆக்ட் இருந்தது. 65A 65B மாதிரியே சிங்கப்பூர்லேயும் செக்ஷன் வந்து 35 and 36 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருந்தது. 35 and 36 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருந்தது. அந்த 35 and 36 எவிடன்ஸ் ஆக்டில் இதே மாதிரி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டது. 65B4 மாதிரியே சர்டிஃபிகேட் தேவைப்பட்டது. ஒரு ஸ்டேஜில் கோர்ட்டில் கேஸ் வந்தது. அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பேர் லிம் மாங் ஹாங் கேஸ். அது பேரெல்லாம் மறந்துடுங்க, அது நமக்கு முக்கியம் இல்லை. 2003 அப்போது ஹைகோர்ட் ஆஃப் சிங்கப்பூருக்கு அது வருது. ஹைகோர்ட் ஆஃப் சிங்கப்பூருக்கு வந்தவொடனே கோர்ட்டு வந்து சொல்கிறாங்க, இது என்னப்பா, இது என்ன சர்டிஃபிகேட்டுன்றீங்க, இது என்ன கன்ஃபியூஷனாக இருக்குது, இது வந்து இருக்கிறத இன்னும் கூட ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுது, இதெல்லாம் நீங்கள் மாற்றக்கூடாதா அப்படின்னு கோர்ட் சொல்கிறாங்க. நான் போன தடவை என்ன சொன்னேன், இதே மாதிரி ஒரு கேள்வியை வந்து இங்கிலாண்டில் கேட்டாங்க. இங்கிலாண்டில் கேட்ட உடனே அந்த சிவில் எவிடன்ஸ் ஆக்டையும் அந்த செக்ஷன் 9 ஆஃப் அந்த கிரிமினல் இதையும் உடனே வித்ட்ரா பண்ணாங்க. என்ன கரெக்டாக அதே மாதிரி கோர்ட் 2003 என்னன்னு சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் காசிங் டூ மச் ஆஃப் ப்ராப்ளம். இந்த சர்டிஃபிகேஷனை வச்சும் கூட அல்டிமேட்லி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா, இந்த பர்டிகுலர் சிஸ்டம்லேருந்து இது வந்தது, இந்த பர்டிகுலர் அவுட்புட் இது, இவ்வளோதான் சொல்கிறீங்களே. ஈவன் நவ் யூ ஆர் நாட் ஏபிள் டு சே தட் சர்டிஃபிகேட் இட் செல்ஃப் டஸ் நாட் கேரண்டி தட் இட் ஹஸ் நாட் பீன் டேம்பர்ட், தட் த கண்டென்ட்ஸ் ஆர் ஆல் கரெக்ட். ஸோ அதை மாதிரி சொல்லாத ஒரு சர்டிஃபிகேட் வச்சு நம்ம ஏன் தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு சிங்கப்பூர் ஹைகோர்ட் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா 2 விஷயம் பண்ணாங்க. செக்ஷன் 35 and 36 அனல் பண்ணிட்டாங்க. அதனால் திரும்பி நான் என்ன சொல்கிறேன், கோர்ட் சொல்லும் பொழுது அதை காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா when a court tells, court is dealing with the problem. See, ஒரு legislature, of course legislature is the highest body to make law, but நீ அந்த சட்டத்தை வந்து எடுத்துக்கிட்டு வந்த பிறகு if there is a problem in that, you must have the humility to hear it, you must have the humility to deal with that problem. அதனால சிங்கப்பூர் ஹைகோர்ட் said that உன்னுடைய செக்ஷன் 35 செக்ஷன் 36 இஸ் ப்ராப்ளமேட்டிக். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு என்ன சாவடிக்காதீங்க, தயவு செய்து இந்த ப்ரொசீஜரை தூக்குங்கன்னு சொன்னாங்க. உடனே immediately a committee was appointed. That committee gave a recommendation saying delete section 35 and 36. delete பண்ணின பிறகு என்ன பண்ணாங்கன்னா சிங்கப்பூரில் செக்ஷன் 116 கேபிட்டல் A அப்படின்னு ஒன்று எடுத்துன்னு வந்தாங்க. என்னை கூட ஒரு மனுஷனாக மதித்து என்கிட்ட கூட இது கேட்டாங்க, சஜஷன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. நான் வந்து இந்த 116A தான் சொன்னேன் அவங்கள்ட்ட. இதை ஏன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இதை எடுத்துன்னு வந்திருந்தாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். சரி, நான் இன்டென்ஷனலாகவே கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்தேன்னாக்கா எதுவுமே புரியாமல் போயிடும் இல்லை. அண்ட் எப்படியுமே எனக்கே கூட நிறைய புரியல இல்லை. அதனால் நான் ஸ்லோவாக போகிறது எனக்கு அட்வான்டேஜ், உங்களுக்கு அட்வான்டேஜ். அதனால் இந்த சர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் என்ன இருக்குன்றதை தெரியறதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் இருக்கிறத விடையா நம்ம எலக்ட்ரானிக் ரெக்கார்டு யூஸ் பண்ணுவோம். அங்கே எதுக்குமே பேப்பரே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் அங்கே போய் கார்லலாம் போயிட்டு இருக்கும்போது இப்போ தான் நம்மளுக்கு ஃபாஸ்ட் டேக்லாம் வருது. என் ஃப்ரெண்டோடு அப்படியே காரில் போயிட்டு இருக்கும்போது கிக்குன்னு ஒரு சத்தம் வந்தது காரில். என்னப்பா நான் 30 வெள்ளி எடுத்துட்டான்ப்பான்னா. ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்பொழுது ரோட்டில் போலீஸே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா திடீர்னு எங்கேருந்து 20 போலீஸ் வந்தாங்கன்னே நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ எவ்ரி திங் இஸ் கனெக்டட். சிங்கப்பூரில் நம்ம ஒரு ரூம்குள்ளே உட்காந்து இருக்கும்போது நம்மளை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். திடீர்னு பார்த்தா
வீட்டினுடைய பின் சைட்லேருந்து ஏறி வந்து உங்கள் வீட்டில் தண்ணி தேங்கியிருக்கான்னு பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் அங்கே உட்காந்து இருப்பான். ஸோ சிங்கப்பூரை விட நம்ம ஒன்றும் பெரிய கனெக்டட் இல்லை. அஃப்கோர்ஸ் சிங்கப்பூர் மாடலை வச்சுக்கிட்டு இந்தியாவை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. சிங்கப்பூர்ன்றது நம்ம சென்னை சைஸ் கூட கிடையாது. அதனால் அதை நான் சொல்ல வரல. பட் வாட் ஐ எம் சேயிங் இஸ் தட் சிங்கப்பூரில் இருக்கிற கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸை விட ஒன்றும் இங்கே இல்லை. அவங்களுக்கு அதை மாதிரி பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தபோது அந்த ரெக்கமெண்டேஷனை கோர்ட்டில் சொன்ன உடனே இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை பாருங்கள், இது எவ்வளோ ஒர்க்கபிள்னு சொல்லி. அதாவது செக்ஷன் 114 நம்மள்கிட்ட ஒன்று இருக்குல்ல, 114 ப்ரிசம்ஷன் அண்டர் தி எவிடன்ஸ் ஆக்ட் 1872. ஸோ அதில் சில ப்ரிசம்ஷன்ஸ் எல்லாம் வரும். அதை மாதிரி ஒரு ப்ரொவிஷன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சிங்கப்பூரில். எடுத்துகிட்டு வந்து முதல் ப்ரிசம்ஷன் பாருங்களேன். நான் போன தடவை இன்னொன்று என்ன சொன்னேன், இவங்க 65A எடுத்துகிட்டு வந்தாங்க, 65B எடுத்துகிட்டு வந்தாங்க, 62 எடுத்துகிட்டு வந்தாங்க, 63 எடுத்துகிட்டு வந்தாங்க, எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் சொன்னாங்க, டிஜிட்டல் ரெக்கார்ட் சொன்னாங்க. எதையுமே டிஃபைன் பண்ண மாட்டாங்க, எதுக்குமே இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஜேம்ஸ் ஸ்டீஃபன் ஒன்னொன்னுக்கு இல்லஸ்ட்ரேஷன் கொடுப்பாரு. எவ்ரி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் he will give an illustration. அண்ட் அது எல்லா இல்லஸ்ட்ரேஷனுமே ஏதோ ஒரு இங்கிலாண்டில் டிசைட் பண்ணின ஏதோ ஒரு கேஸினுடையது தான் அது. அதை இந்தியன் கண்டிஷனுக்கு எடுத்து இல்லஸ்ட்ரேஷனாக போடுவாங்க. எவ்வளவு யோசிச்சு பண்றாங்க பாருங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டை எடுத்துன்னு வந்தபொழுது இல்லஸ்ட்ரேஷனாக கொடுப்பாங்க ஒன்னொன்றுத்துக்கும். நான் ஒன்று ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். முதல் கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா, unless evidence sufficient to raise a doubt about the presumption is adduced, where a device or a process is one that or is of kind that if properly used, ordinarily produced, accurately communicated, the court is to presume that in producing or communicating that electronic record on the occasion in question, the device or process produced is accurately communicated the சரி, இதை சொல்லிட்டாங்க. இதை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. எப்படி இல்லஸ்ட்ரேட் பண்ணுறாங்க? ஏ அப்படின்றவர் வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்டை he adduces in evidence, right? ஏ அப்படின்றவர் ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்டை கோர்ட்டில் அட்யூஸ் பண்ணுறாரு. ஏ என்ன ப்ரூவ் பண்ணினா போடும்னாக்கா, இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் was from an electronic device which was properly in use, which was ordinarily இது. அண்ட் கோர்ட்டுடைய ப்ரிசம்ஷன் என்னன்னாக்கா, when court to presume that in producing the electronic record or document on the occasion in question, the electronic device or process produced the electronic record or document which A seeks to. So ஒரு ப்ராப்பர் சோர்ஸ்ல இருந்து, ஒரு ப்ராப்பரா யூஸ் பண்ணின ஒரு டிவைஸ்ல இருந்து ஒரு அவுட்புட் வந்துச்சுன்னா, presumption of the court is that it is enough. The burden of proof is upon you to produce that it is otherwise. Unless evidence sufficient to raise a doubt about the presumption is in favor of taking that electronic record in. Presumption. நான் போன தடவை சொன்னதையே திரும்பி ரிப்பீட் பண்ணுற சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணி தான் ஆகணும். Just because an electronic record comes into the court does not mean that the case is over. Like any other document, electronic record will also be dealt with like that. The electronic record must also pass the test of relevancy. The electronic record must also must also pass the test of the weightage, the probative value. இது எல்லாம் பாஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா, உள்ளே எடுத்துன்னு வரதுக்கே ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த உள்ளே எடுத்துன்னு வர இடத்துல ப்ராப்ளம் ஆகக்கூடாதுன்றதுக்காக சிம்பிளிஃபை பண்ணணுன்றது தான் நம்மளுடைய ஹோல் கான்செப்ட். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இவங்க அந்த ப்ரிசம்ஷன்ஸ் எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ முதல் ப்ரிசம்ஷன் என்ன சொல்கிறாங்க, ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்டை வந்து அது ஒரு ப்ராப்பரான ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்லேருந்து ப்ராப்பரான ப்ராசஸோடு உள்ளே வந்துச்சா, ஐ வில் ப்ரெஸ்யூம் தட் திஸ் இஸ் எனஃப் டு பிரிங் திஸ் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் இன்சைட். இந்த டாக்குமெண்ட் உள்ளே வந்த மாதிரி அதுவும் உள்ளே வந்துடுச்சு போகிறோம். அன்லெஸ் யூ ரைஸ் அ டவுட் அண்ட் ப்ரெஸ்யூம் அண்ட் மேக் த கோர்ட் ப்ரெஸ்யூம் அதர்வைஸ். இது முதல். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, நேரம் இல்லஸ்ட்ரேஷனாக போயிடலாம். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, ஏ சீக்ஸ் டு அட்யூஸ் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் பி. A seeks to adduce against B in the form of an electronic record. The fact that the electronic record was generated, recorded or stored and in the usual and ordinary course of business by C என்றவர் ஒரு நியூட்ரல் பார்ட்டி, ரைட்? ஸோ எனக்கும் பிக்கும் தகராறு. நான் பிக்கு அகைன்ஸ்டாக ஒரு எவிடன்ஸ் எடுத்துன்னு வரதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்டை எடுத்துகிட்டு வரேன்.
அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டை நானும் தயார் பண்ணல, பியும் தயார் பண்ணல, சின்ற ஒருத்தனுடைய நியூட்ரலான சிசிடிவியில் கேப்சர் ஆகிருக்கு. ரைட், தேர் இஸ் அ ப்ராப்ளம். சம்திங் ஹேஸ் பீன் கேப்சர்ட், சம்படி ஹேஸ் ரெக்கார்டட் சம்திங். அதிலிருந்து எடுத்துன்னு வர எலக்ட்ரானிக் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் கோர்ட் வில் ப்ரெஸ்யூம் தட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் இஸ் ஆத்தென்டிக். பிகாஸ் சிக்கு இதில் வேலை இல்லை. சி இஸ் a நியூட்ரல் பர்சன், டிஸ்பியூட் இஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ ஒரு நியூட்ரல் பர்சன் கையிலிருந்து வரும்பொழுது யூ வில் ஹேவ் டு ப்ரெஸ்யூம் that this electronic record is authentic and என்ன சொல்றது, unless evidence to the contrary is adduced. எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. இந்த மே ப்ரெஸ்யூம்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு எவிடன்ஸ் ஆக்ட்ல. இந்த மே ப்ரெஸ்யூம்ல என்ன ஆகும்னா, கோர்ட் மே ப்ரெஸ்யூம், பட் the court can always ask for a contrary evidence. You can always say that no, don't raise that presumption, there is something to be said, and you can break that presumption. அதனால எல்லா இல்லஸ்ட்ரேஷன் கூட unless evidence to the contrary. ஸோ ப்ரிசம்ஷனாக எடுத்துன்னு வராங்க. இது ரெண்டாவது அக்கேஷன். மூணாவது இல்லஸ்ட்ரேஷனை பார்த்தீங்கன்னாக்கா, A seeks to adduce evidence against B in the form of an electronic record. The fact that the electronic record was generated, recorded and stored by whom? By B. ஸோ எனக்கும் பிக்கும் தகராறு. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, பி தயாரித்த ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்டை எவிடன்ஸாக எடுத்துன்னு வந்தானாக்கா அது பியினுடையது, நான் தயாரிச்சது இல்லை. எனக்கு அவருக்கு தான் தகராறு. பியினுடைய எலக்ட்ரானிக் ரெக்கார்டை ஐ ட்ரை டு ப்ரொஜெக்ட். கோர்ட் ஹேஸ் டு ப்ரெஸ்யூம் தட் இட் இஸ் ஜென்யூன். ஏன்னா பி தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகைன்ஸ்டாகவே தனக்கு ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் தயாரிச்சிக்க முடியாது. கரெக்ட், ஹியூமன் கான்டாக்ட் தான் எல்லாமே. ஸோ இட் சேஸ் where the A seeks to adduce evidence against B, the fact that the electronic record was generated, recorded or stored by B. B photo எடுத்து வச்சிருக்காரு, B ஏரியா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு அகைன்ஸ்டா நான் போடும்போது if I utilize that electronic record to come, அப்போ சர்டிஃபிகேட் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. because it is a record which has been maintained by my opponent. So there is no reason for my opponent to keep an electronic record against his own interest. Therefore that presumption comes. See, ஒரு யோசனை பாருங்க அவங்களுடைய the way in which they are thinking. So இது மூணாவது கேட்டகரி இது. ரைட், அடுத்தது நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நாலாவது வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபார் த பர்பஸஸ் ஆஃப் சப்செக்ஷன் 2. அதாவது நான் என்ன சொன்னேன், அட்வர்ஸ் பார்ட்டியாக இல்லாதவங்கன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர் or other law enforcement officer involved in an investigation, அதாவது criminal for the purpose of subsection, or an accomplice to a accused person, இவங்க எல்லாருமே must be considered to be an adverse party. இது வந்து an explanation நம்மளுக்கு புரியறதுக்கு. இது ரொம்ப முக்கியமாக எது இருக்குன்னாக்கா, 6th, where an electronic record was recorded or stored from a document produced pursuant to an approved process, the court has to presume, unless the evidence to the contrary is adduced, that the electronic record accurately reproduces that document. So ஒரு டாக்குமெண்ட்லேருந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டை ப்ரூவ் பண்ணும்போது electronic record recorded stored from a document produced, then the court has to இது மாதிரி they have opened it up. Today Singapore does not have this problem of certification. Malaysia does not have this problem of certification. South Africa does not have this problem of certification. In any case, England does not have that problem at all, because நான் போன தடவை சொன்ன மாதிரி அவங்க ஏற்கனவே காமன் லாக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க அதை. ஸோ ஜென்ரல் ப்ரிசம்ஷன் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் டேக்கிங் இட் இன்சைட் unless you are able to prove it otherwise. ஏன் இதில் சிக்கல் வராது அப்படின்னு சொன்னால், the document has merely come into court. You can always agitate, you can always dispute, you can always prove it otherwise, you can always send it for further analysis. ஒரு 64B 65B4 or 63(4) சர்டிஃபிகேட் ஒரு டாக்குமெண்ட் உள்ள வந்தும் கூட you can question that document. So வந்ததுனாலே there is nothing more, it does not gain a greater strength just because it has come in. அப்போ அந்த ஸ்டேஜ்லேயே ஏன் சிக்கல் பண்ணுற, இதான் இஷ்யூ. ஏன் அந்த ஸ்டேஜில் சிக்கல் பண்ணுற, அதை உடைக்கிறதுக்கு தான் சிங்கப்பூர் இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் இந்த சஜஷனை டெஃபினட்டாக கொடுத்தேன், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ரைட், அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் போன தடவை என்ன சொன்னேன்னாக்கா,
இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டு அப்படின்றத டாக்குமெண்ட்டோட கம்பைன் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். சிங்கப்பூரில் அடுத்தது என்ன பண்ணாங்கன்னாக்கா டெஃபினிஷன் ஆஃப் அ டாக்குமெண்ட்டை அமெண்ட் பண்ணாங்க 2012. இதுதான் டாக்குமெண்ட்டினுடைய டெஃபினிஷன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய டெஃபினிஷன் இருக்கும். அதுலேருந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்டை பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு எலக்ட்ரானிக் ரெக்கார்டை தனியாக டிஃபைன் பண்ணாங்க. எலக்ட்ரானிக் ரெக்கார்டு அது கீழே எனி பேப்பர், அதுக்கப்புறம் தென் த டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் இஸ் ஃபார் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் மீன்ஸ் a record generated, communicated, received இல்லையா, நோ ப்ராப்ளம். ஸோ எலக்ட்ரானிக் ரெக்கார்டை டாக்குமெண்ட்லேருந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ 2012 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா சிங்கப்பூரில் 2 விஷயம் பண்ணாங்க. அந்த விஷயம் வந்து ஒன்று, எலக்ட்ரானிக் ரெக்கார்டையும் டாக்குமெண்ட்டையும் தயவுசெய்து ஒன்றா யோசிக்காதீங்க. இது 2 வேற வேற விஷயம். இது 2த்தினுடைய நேச்சரே வேற. அதனால இது கூட இதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் டாக்குமெண்ட்டாக பாருங்க, எலக்ட்ரானிக் ரெக்கார்டாக பாருங்க அப்படின்னு டெஃபினிஷனை பிரிச்சுட்டாங்க. அது முன்னாடி வரைக்கும் செக்ஷன் 35-36 இருந்த வரைக்கும் எலக்ட்ரானிக், இப்போ நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்க, விச் இன்க்ளூட்ஸ் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அண்ட் டிஜிட்டல் ரெக்கார்ட்னு ஆட் பண்ணாங்கல்ல இந்த அமெண்ட்மெண்ட்டில், அதை ஆக்சுவலாக அவங்க பிரித்து டாக்குமெண்ட்டை தனியாக அப்படி பண்ணிட்டாங்க, எலக்ட்ரானிக் ரெக்கார்டை தனியாக பண்ணிட்டாங்க. 35-36 டெலீட் பண்ணிட்டாங்க. இதை ப்ரிசம்ஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்படி இருந்ததுன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். எனிவே திஸ் வாஸ் ஒன் சஜஷன் தட் வாஸ் ஆக்சுவலி மேட். ஃபார் சம் ரீசன் தே டிட் நாட் இன்கார்பரேட் இட். ஏன் உங்களுக்கு இது தெரியணும் அப்படின்னு சொன்னால், மற்ற கண்ட்ரீஸில் எப்படி இது வேலை செய்யுதுன்னு தெரியும் பேசிட்டோம். பண்ணும்பொழுது எனக்கு இந்த சிங்கப்பூர் மாடல் ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய தகராறான இடத்துக்கு போகிறோம். 62-63. ஸோ 62-63 நுழையிறோம். ரைட், பி ரெடி. இப்போ 62 என்ன சொல்லுது? செக்ஷன் 62 ஆஃப் தி நியூ எவிடன்ஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னாக்கா 62 says that the contents of electronic records, நான் போன தடவை என்ன சொன்னேன், 61 gives an authenticity for electronic or digital record and it has been brought on par with a document. ஒரு டாக்குமெண்ட், அது எல்லாத்தையுமே நீங்கள் டாக்குமெண்ட்டை தான் பார்க்குறோம். 61 நான் என்ன சொன்னேன்னா, இது வந்து இந்த ப்ரொவிஷன் தேவையே இல்லை. இந்த ப்ரொவிஷன் இல்லாட்டனா கூட அதுதான் சிச்சுவேஷன். எனிவே அதை எடுத்துன்னு வந்தாங்க 61. ரைட், 62 வரும்பொழுது இட் டாக்ஸ் அபவுட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ். முதல் ஜட்ஜ்மெண்ட்டில் கன்ஃபியூஷன் வந்தது இந்த மேன்ற வேர்டை யூஸ் பண்ணதுனால தான். அட்லீஸ்ட் இப்போயாவது செக்ஷன் 62 போடும்போது ஷேல் போட மாட்டாங்க, மே தான் போடுவாங்க. ஸோ 62ல் திரும்பியும் the contents of electronic records may be proved in accordance with the provisions of section 63, which means generally you will read may, you will never read a may as a shall. Many times you will read a shall as a may. But we have developed this habit of reading may as shall. So 62ல அந்த மே கண்டினியூஸ். 65Aல என்ன இருந்ததோ அதை அப்படியே எடுத்து எழுதிட்டாங்க 62ல. 63ல வரும்பொழுது அடுத்தது ஹெட்டிங் ரொம்ப முக்கியம், admissibility of electronic records. So 63 talks only about admissibility of electronic records, right? அது வரும்பொழுது 63ல 63 of the old and the new act இது இருக்கா, முன்னாடி 65B. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா 60 இப்போது 60 எஸ். ஸோ 63ல இப்போ வந்து இப்போ இருக்கிற 63 பொறுத்த வரைக்கும் வந்து it talks about admissibility of electronic records. 63 பேசிக்கா இதுதான் அந்த புது சட்டம், இதுதான் அந்த பழைய எவிடன்ஸ் ஆக்ட். ரைட், ஆல்மோஸ்ட் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன மாற்றலை தவிர. அந்த சின்ன மாற்றல் வந்து பெரிய ஒன்றும் டிஃபரன்ஸே இல்லை. ஓகே, பட் இருந்தாலும் இங்கே
again I am saying I am trying to address students, I am also trying to educate myself here. அதனால I may go word by word here. ஏன்னா அல்டிமேட்லி 63 64 ஓகே அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா மொத்தமே இருக்கிற ரெண்டு ப்ரொவிஷனில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொல்லி ஆகணும் இப்போ, ரைட்? இப்போ 63 பேசிக்காக எதை பற்றி பேசுதுன்னா அட்மிசிபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை பற்றி பேசுது, ரைட்? அதில் நான் போன தடவை சொன்ன மாதிரி நான் அப்ஸ்டாண்டே கிளாஸோட ஆரம்பிக்குது. நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் அப்படின்ற வேர்டு தான் சுப்ரீம் கோர்ட் பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு என்ன சொன்னாங்க, 65A பழைய 65Aல மேன்ற வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட 65Bல நாட் வித் ஸ்டாண்டிங்னு சொன்னதுனால that will rule and therefore notwithstanding anything contained in this act, any information contained in an electronic record, any information contained in an electronic record, then அடுத்தது electronic record. So when produced by a computer, நான் அதில் இருக்கிறத வெர்பாட்டிமாக படிக்கல, நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருங்க, நான் சொல்கிறது அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க, ரைட்? ரெண்டு புலனை ஒரே டைமில் யூஸ் பண்ணுங்க. 63 இப்போ என்ன சொல்லுதுன்னா, இன்ஃபர்மேஷன் கண்டெய்ன்ட் இன் அன் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் when produced by a computer or communication device is considered or deemed to be a document. இந்த டீமிங் ப்ரொவிஷனை ஃபர்ஸ்ட் இதில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஏற்கனவே டாக்குமெண்ட்டுடைய டெஃபினிஷனை அமெண்ட் பண்ணாங்க, ப்ளஸ் இதில் ரீஎட்ரேட் பண்ணுறாங்க. இதில் என்ன ரீஎட்ரேட் பண்ணுறாங்க, information contained in an electronic record when produced by a computer or a communication device is considered or deemed to be a document. அப்புறம் the electronic document is then admissible in the proceedings without the requirement of a original document. இங்கே அப்படி நிறுத்துறாங்க. நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் நீங்கள் செகண்டரி எவிடன்ஸ் போடணும்னு வைங்களேன், சர்டிஃபைடு காப்பி ஆஃப் அ சேல் டீட், காப்பி ஆஃப் சம்திங், யூ ஆல்சோ ஹேவ் அ ஒரிஜினல். அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கோர்ட்டில்? ஒரிஜினலை கோர்ட்டில் காமிச்சிட்டு யூ வில் கெட் தி பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் டு மார்க் தி காப்பி, கரெக்ட்? அதானே பண்ணுவோம் நம்ம ட்ரையல் போது, நம்ம வி வில் ஆல்வேஸ் டூ தட். அது இங்கே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல நான் என்ன சொன்னேன், டாக்குமெண்ட்டை இது கூட ஈக்குவேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு காரணம். ஸோ இந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, electronic document will become admissible in the proceedings without requiring the original document, provided that you meet certain conditions which have been given here. இதில் இருக்கிற சில கண்டிஷன்ஸை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரிஜினலை காமிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரிஜினலை காமிக்கவே வேணாம். இதையே நாங்கள் வந்து we will treat it as original is what they are attempting to say under section 63 old section 65B. So this provision is actually a substitute which justifies non-production of the original device. கோர்ட்டில் வந்து நீங்கள் you cannot force somebody to bring that computer, bring this, bring. Once I satisfy the requirement under 65B, 63 with all the necessary certificates, then the court says this is enough. Whereas that is not the case with document. In a document, if you are to produce a secondary evidence, you must give the justification as to why you are coming with that. அதுக்கு you have to satisfy the requirements under நான் போன வாரம் சொன்ன மாதிரி section 63 and 65 of the Evidence Act. அதுதான் டாக்குமெண்ட். ஆனால் கம்ப்யூட்டர் அவுட்புட்டுக்கு அது இல்லை. ஆனால் கம்ப்யூட்டர் பட் இட் சேஸ் தட் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் கம்ப்யூட்டர் இது எல்லாமே வந்து இஸ் ஈக்குவலன் டு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கன்ஃபியூஷன் வருதுன்றதுக்காக வேண்டி நான் இதை ஐ எம் ட்ரைங் டு எலாபரேட் திஸ். ஓகே, சரி. இந்த கம்ப்யூட்டர்னா என்ன? கம்ப்யூட்டர் அவுட்புட் கம்ப்யூட்டர்னு சொல்லின்னு இருக்குது. கம்ப்யூட்டர்னா என்னன்னா திரும்பி இங்கே டெஃபினிஷன் இல்லை. கம்ப்யூட்டர் இஸ் டிஃபைன்ட் ஒன்லி அண்டர் தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டை பார்த்தோன்னாக்கா there is a broad definition. It must process, it must generate, it must do this, it must do that. அதனால் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் whichever device satisfies the requirement of that definition, which means my mobile phone can be construed as a computer.
my pad can be construed as a computer. Anything which satisfies the definition of the IT Act, which defines a computer very broadly, can be a computer. So computer na the screen vechirukra oru idu அப்படின்றதுல நீ வெளியில வந்துடணும். Today most of us are just out of this desktop, this that we all carry with us one small thing like this. This is a computer. அதனால கம்ப்யூட்டர் அப்படின்றத வந்து figuratively கம்ப்யூட்டர்னு நினைச்சுக்க கூடாது. Whatever device satisfies the requirement of a computer is a computer, and hence a mobile phone can be a computer, a pad can be a computer, or you call it by any other name which satisfies that definition will be a computer. இது புரிஞ்சுக்கணும், ரைட்? அடுத்தது முதல்ல என்ன சொல்லுது, இந்த 63ல திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த டெஃபினிஷன் 63ல திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா, if you again look at 63, which is produced by a computer, stored, recorded or copied in any electronic form, is hereinafter referred to as a computer output. இந்த 63 கடைசியில் என்ன சொல்லுதுன்னாக்கா, கம்ப்யூட்டர் அவுட்புட்னா என்னன்னு சொல்லுது. இந்த கம்ப்யூட்டர் அவுட்புட் கேன் பி ஃப்ரம் an electronic record or it can be from a digital record. Electronic record, digital record உடைய output is called as computer output is what it is saying. Science class மாதிரி இல்லை, அப்படியே கொட்டாயெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க ஸ்லோவாக. நான் அதான் போன தடவை 63 அந்த டைமில் எடுக்கல. எவ்வளவு காம்ப்ளிகேஷன், அப்படியே அந்த இதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம லா வந்து சேர்ந்துருக்கோம். இங்கே வந்து கடைசியில் இது திரும்பி மாற்றம் பாருங்க. இதில் வந்து ஒன்றும் வேறு வழியே இல்லை, இது தெரிஞ்சுதான் ஆகணும். யூ கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் அட் ஆல். அதனால் அப்படியே கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து உட்காருங்க. இது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ரைட்? அதுக்கப்புறமா சில படம் போட்டு காமிக்கிறேன், அப்புறம் ஒரு மாதிரி ஜாலியாகிடும், ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ முதல்ல என்ன சொல்லுது, கம்ப்யூட்டர் அவுட்புட்டில் இட் சேஸ் தட் magnet which is produced by a computer, communication otherwise stored, recorded or copied so and so without any further proof as to so and so shall be deemed to be documented if the conditions mentioned in this section are satisfied in relation to information of the computer in question so and so, right? Okay, இப்போ இந்த இது என்னவாலாம் இருக்கலாம்னு ரெண்டாவது லைன் பாருங்க. ரெக்கார்ட் which is printed on a paper. முதல்ல கரெக்டா, பிரிண்டட் ஆன பேப்பர். நீங்கள் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆகும். ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயமா கூட இருக்கலாம், பட் தேர் இஸ் நோ அதர் கோ, வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். முதல்ல என்ன சொல்லுது, இன்ஃபர்மேஷன் கண்டெய்ன்ட் இன் அன் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் விச் இஸ் பிரிண்டட் ஆன பேப்பர்ந்து, ரைட்? ஸோ பேப்பரில் பிரிண்ட் ஆனதுக்கு நம்மளுக்கு வந்து சாதாரண பேப்பரில் பிரிண்ட் ஆகி கைக்கு வரத இது ஒரு அப்படியே கம்ப்யூட்டர் அவுட்புட் அப்படின்னு நினைக்கவே மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேப்பர், அது ஒரு டாக்குமெண்ட். ஆனால் இந்த டெஃபினிஷன் பிரிண்டடான பேப்பர்னு எடுத்துன்னு வந்துட்டாங்க. இந்த பிரிண்டடான பேப்பர்னா கொஞ்சம் மெதுவாக யோசிங்க. நான் எதையோ ஒன்று ரெடி பண்ணுறேன், ஒரு அஃபிடவிட் ரெடி பண்ணுறேன், ஒரு பிளெயிண்ட் ரெடி பண்ணுறேன், ஒரு பெயில் பெட்டிஷன் ரெடி பண்ணுறேன், ஒரு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணி என் கம்ப்யூட்டரில் ரெடி பண்ணி பிரிண்டரில் அதை எடுத்து இப்படி வச்சுருக்கேன். இதுக்கு என்ன பேர்? இது பேர் கம்ப்யூட்டர் அவுட்புட். அப்படி தானே அது படிக்கும்போது அப்படி தானே தெரியுது. இவ்வளோ அப்சர்டாக தயவுசெய்து அதை பார்க்காதீங்கன்னு ஆர் வர்சஸ் வேடுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. ஏன்னா எனக்கு திரும்பி ஐயோ இனிமேல் நம்ம பிளெயின்ட்லாம் அடித்தா கூடிய 65B சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும் அப்படிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது என்ன சொல்லுது, விச் இஸ் இட் சேஸ் தட் எனி இன்ஃபர்மேஷன் கண்டெய்ன்ட் இன் அன் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் விச் இஸ் பிரிண்டட் ஆன் அ பேப்பர் அப்படின்னு நிறுத்திடுச்சு. பிரிண்டட் ஆன பேப்பர் அப்படின்னு இருந்ததுனால கம்ப்யூட்டர் அவுட்புட் ஆயிடுது, அது கரெக்ட். ஃபார் விச் இட் ரெக்வயர்ஸ் அ சர்டிஃபிகேட். ஸோ இந்த ஆர் வெர்சஸ் வேடுன்ற ஜட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஜட்மெண்ட். இது வந்து இன்னும் நம்ம கோர்ட்டில் இன்னும் தகராறாக வரல. அதில் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. இது வந்து நான் சொன்னேன் இல்லையா போன தடவை, இங்கிலாண்டில் செக்ஷன் 69ல் அந்த கிரிமினல் எவிடன்ஸ் ஆக்டில் இருந்ததுன்னு நான் சொன்னேன் போன தடவை, கரெக்ட். அண்டர் தி ஸோ அதில் இந்த when a document is produced on a word processor, it is inconceivable that it would come within the provision of section 69, which is that நம்மளுடைய provision 65B, and therefore have to be
complied by a certificate of reliability. அவன் சொல்கிறான், ஏன்டா பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, எதுக்கு எடுத்தாலும் பிரிண்ட் அவுட் எடுத்தால் சர்டிஃபிகேட் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், if the same document has been produced by a typewriter, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், சேம்பருக்கு வெளியில் லொட்டு தட்டின்னு இருப்பாங்க, அங்கே போய் அவன்கிட்டேருந்து எடுத்து பண்ணின அதே விஷயத்தை கம்ப்யூட்டரில் நம்ம டைப் படித்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், கையில் எழுதிருந்தோம். அவன் சொல்கிறான் பாருங்க, if the same document has been produced by a typewriter or use of a quill pen, அவன் ஸ்டைலாக சொல்கிறான், நம்ம பால் பாயிண்ட் பென், ஃபவுண்டன் பென் அதில் எழுதியிருந்தானாக்கா then the provision would not apply. கரெக்ட்? அவன் என்ன சொல்கிறான், அதனால் கம்ப்யூட்டரில் டைப் படித்து வெளில எடுத்தது இது எப்படியா அப்ளை ஆகுங்க, லாஜிக்கல் திங்கிங். ஏன்னா இதனுடைய இது மாதிரியான இல்லஸ்ட்ரேஷன்ஸை தரணும். இப்போது இந்த 65Bக்கு கீழே என்ன பண்ணணும்னா இல்லஸ்ட்ரேஷன் தரணும். பிரிண்டட் இன் பேப்பர் அப்படின்னா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். இல்லஸ்ட்ரேஷன், a person prepares a document by manually typing it in his computer or any device akin to a computer and takes a printout of that will not come within the ambit of a printout from an சொல்லணும்ல, சொல்லலையே. ஆர் வெர்சஸ் வேர்டை எவ்வளோ பேர் போய் படிக்கிறது? ஆர் வெர்சஸ் வேர்டுனுடையது வந்து இங்கிலாண்டில் 1992 வந்து ஜட்மெண்ட் அது. ஸோ அட்லீஸ்ட் ஆர் வெர்சஸ் வேர்டு இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். நான் இப்போ சிங்கப்பூர் மாடல் காமிக்கும் போது நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு ப்ரிசம்ஷனையும் புரிய வைக்கிறதுக்காக வேண்டி நீ வெறுமனை படித்தா புரியாது, அதனால் உனக்கு நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன், இல்லஸ்ட்ரேஷனாக கொடுத்தான்ல, இதில் ஒவ்வொரு வேர்டுக்கும் இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கணும்ல, கொடுக்கல. அதனால் இதை நான் முதல்லயே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதனால் டெக்னிக்கலி அந்த அவுட்புட் கம்ப்யூட்டர் அவுட்புட் தான். பட் ஏன் அது கம்ப்யூட்டர் அவுட்புட் இல்லை அப்படின்னு சொன்னால், த டேட்டா ஹேஸ் டு பி ஜெனரேட்டட். அதாவது செக்ஷன் 6 டெஃபினிஷன் ஆஃப் இந்த அந்த செக்ஷன் 6, நத்திங் notwithstanding anything contained in this act, any information contained in an electronic record which is printed on a paper. எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்னா என்னன்னு தெரிஞ்சுதுன்னா, எதுவாக பிரிண்ட் அவுட் ஆகி வரும்பொழுது அதுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு நமக்கு தெரியும். எலக்ட்ரானிக் ரெக்கார்டை இதில் டிஃபைன் பண்ணலை. எலக்ட்ரானிக் ரெக்கார்டை எங்கே டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, செக்ஷன் 2T ஆஃப் தி ஐடி ஆக்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நான் போன தடவை சொன்னேன் செக்ஷன் 2T. எலக்ட்ரானிக் ரெக்கார்டில் என்ன சொல்கிறான், ரெக்கார்ட் மீன்ஸ் டேட்டா, record or data generated, image or sound stored, received or sent in an electronic form or microfilm or computer generated microfiche. இது எதுவுமே நான் ரெடி பண்ணின இந்த அஃபிடவிட் பிரிண்ட் அவுட் எடுத்தது வரவே வர. there is no generation. there must be, it says that data has to be generated by that system. So in the computer which I am using as a typewriting machine basically, or instead of writing I am using it as a device for the purpose of preparing say, a document out of which I take a printout. A reading of section 21T of the Information Technology Act படிச்சாதான் எந்த அவுட்புட்டை பற்றி பேசுதுன்றது நமக்கு புரியும். அதனால் every printout which is referred in section 63 will not be covered for producing a certificate under 65B4, right? அதனால் இந்த the term generation would mean creation with some sort of a processing, some sort of a transmission by the computer or a computer system. Computerல it must involve some process in the system. For instance, you make a particular music in the system, right? And you take advantage of a software, right? You take advantage of a software. ஒரு டேலி இருக்குன்னு வைங்களேன், இந்த அக்கௌண்டிங்லாம் டேலின்னு ஒன்று இருக்கும். அந்த டேலின்றதுல வந்து நீங்கள் இன்புட் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த டேலியினுடைய கடைசி டெசிஷனை அதில் இருக்கிற சாஃப்ட்வேர் தான் வேலை செய்யும். ஸோ there is a sort of a generation, there is a process involved. ஒரு அஃபிடவிட்டையும் ஒரு பிளைன்ட்டையும் அடிக்கும்போது எந்த ப்ராசஸும் இன்வால்வ் ஆகும்.
அதனால் ஒரு பிரிண்ட் அவுட் நான் சொன்னது வந்து பிரிண்டடான பேப்பர்ன்றதை ரொம்ப லிட்ரலாக எடுத்துக்கிட்டு எல்லா பிரிண்ட் அவுட்டுக்கும் வரும்னு நினச்சக்கூடாது. யூ மஸ்ட் ஆல்வேஸ் டெஸ்ட் இட் பை சீயிங் இஃப் தேர் இஸ் சம்திங் மோர் தட் ஹேஸ் ஹேப்பன் பை வர்ச்சூ ஆஃப் தட். ஸோ அது ரொம்ப ரொம்ப இப்போ சாட் ஜிபிடியை வச்சு ரெடி பண்ணுறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்டு. சாட் ஜிபிடியை வச்சு ரெடி பண்ணுறீங்கன்னு வைங்க, அது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தால் நீங்கள் இட் இஸ் அ கம்ப்யூட்டர் அவுட்புட் ஒன்லி, பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் a particular algorithm which enables you to translate something. இப்போ எல்லாரும் அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் எழுதி கொடுன்னா அது எழுதி கொடுத்துரும். அதுலேருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நான் தான் எழுதுன்னு சொல்லிக்கலாம். பட் சாட் ஜிபிடி இஸ் இன்வால்வ், தேர் இஸ் an algorithm involved. ஸோ அந்த அல்காரிதம் இன்வால்வ் ஆனதுனால அந்த பிரிண்ட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் there is something more that has happened which comes within the definition of section 2T. இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது. ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம எதையாவது ஒரு டைப் படித்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டா சேஃபாக ஒரு 65B4 சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம், எவன் கேட்பான்னே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு தேவை அவசியம். ஸோ அந்த ஒரு புரிதல் வேணுன்றதுக்காக தான் ஐ வாஸ் எலாபரேட்டிங் திஸ், ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்லுது, அதில் யூஸ் பண்ணியிருக்கிற வேர்டு என்னென்னா ஆன் அ பேப்பர், ஸ்டோர்ட், ரெக்கார்டட், இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஸ்டோர், recorded, contained in an electronic stored record copy in a optical or magnetic media அப்படின்ற ஒரு வேர்டு வருது. ஆப்டிக்கல் ஆர் மேக்னெட்டிக் மீடியா அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சிடி, நம்மளுடைய டிவிடி, முன்னாடி ஃப்ளாப்பி டிரைவ்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா, அப்படி இதுக்கெல்லாம் பேர் தான் ஆப்டிக்கல் ஆர் மேக்னெட்டிக் மீடியா. இதெல்லாம் வந்து எப்படி டிஸ்ட்ரிக்டில் போய் நம்ம சொல்கிறது, யாரை புரிய வைக்கிறது, இதெல்லாம் வச்சு ஃபிசிக்கலாக காமிக்கணும். சிடி, டிவிடி, ஃப்ளாப்பி அப்படிலாம் காமிக்கணும். இல்லாட்டினா ஆப்டிக்கல் மேக்னெட்டிக் மீடியா ஐயோ ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த கொஸ்டின் நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லி நம்ம சில போர்ஷன்லாம் விட்டு எக்ஸாம் எழுதுறோம்ல, 62, 63 அந்த மாதிரி ஆகிடும் கடைசியில். ஆனால் உங்களுக்கு நீங்கள் தப்பிக்கவே முடியாது, ஏன்னா வருங்காலத்தில் எல்லாமே இதுதான் இது. அதனால் நீங்கள் வந்து தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் விட்டு போயிடுங்க. அது தட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டூயிங் இட். ஸோ இந்த ஆப்டிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் மீடியான்ற வேர்ட், ஸ்டோர்ட், ரெக்கார்டட், காப்பீடு, எதில் இன்னும் ஆப்டிக்கல் ஆர் மேக்னெட்டிக் மீடியா. ஆப்டிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் மீடியானா சிடி, டிவிடி, ஃப்ளாப். அடுத்தது என்ன சொல்லுது பாரு, ஆர் மேக்னெட்டிக் மீடியா ஆர் செமிகண்டக்டர் மெமரி. அடுத்து செமிகண்டக்டர் மெமரி அப்படின்னா இது வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, இது பழைய ஆக்டில் இல்லை பாருங்கள். செமிகண்டக்டர் மெமரி இருக்காப்பா? இல்லை, பழைய ஆக்டில் இருக்காது. இது செமிகண்டக்டர் மெமரின்றது என்ன அப்படின்னாக்கா, இந்த ஃப்ளாஷ் டிரைவ், இந்த சிப் ஃப்ளாஷ் டிரைவ், இதெல்லாம் வந்து அந்த கண்டெய்னிங் ஃப்ளாஷ் மெமரி, நம்மளுடைய யூஎஸ்பி டிரைவ், நம்மளுடைய பென் டிரைவ், இது எல்லாமே இதுக்குள்ளே வருது. ஸோ இஃப் தட் ஸ்டோரிங், இஃப் தட் ரெக்கார்டிங், இஃப் தட் காப்பியிங் happens, one in a magnetic media which we have understood, two semiconductor media we have understood. So அடுத்தது இன்னொன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, which is produced by a computer, which is produced by a computer or any communication device or otherwise stored, recorded or copied in any electronic form. அப்படின்னாக்கா எஜுஸ்டம் ஜெனரிஸ் தான். இந்த கம்ப்யூட்டர், இந்த செல்ஃபோன், இந்த லேப்டாப், இந்த பேட், இதோட இதெல்லாம் நிற்க போகிறது இல்லை, இன்னும் எவ்வளவோலாம் வெளியில் வரப்போகுது. அதனால் ஜென்ரலாக ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. இங்கே மட்டும்தான், இங்கே கொஞ்சம் யோசிச்சவங்க என்ன சொல்லிட்டாங்க, திஸ் இஸ் எ ரெசிடுவல் கிளாஸ், இந்த பர்டிகுலர் கிளாஸ் விச் சேஸ் இன் எனி அதர் எலக்ட்ரானிக் ஃபார்ம் அப்படின்றது எனிதிங் எல்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் வாட் ஹேஸ் பீன் டெல்ட் வித் ஹியர் வந்ததுனாக்கா தட் வில் ஆல்சோ பி கன்சிடர்டுறாங்க, ரைட். இது வந்து 63 பொறுத்த வரைக்கும். இப்போ 63(2)க்கு போகலாமா? வாண்டான்னு ஒரு வாட்டி கை நிறுத்திடுங்க, நான் அப்படியே நிறுத்திடுறேன். ஸோ அதனால் பட் நான் இவ்வளவு கோர்ட்டில் உட்காந்துட்டு எனர்ஜெட்டிக்காக பேசுகிறதுனால ஐ வுட் எக்ஸ்பெக்ட் தட் கோஆப்ரேஷன் ஃப்ரம் யூ ஆல்சோ. அப்படியே லுக்கிங் அட் த க்ரௌட் ஐ எம் ஸோ என்தூஸ்ட் டு டாக். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா சார் அப்படின்னு சொன்னால் நான் நிறுத்திடுறேன், ரைட். 63(2) நெக்ஸ்ட் 63(2)ன்றது தான் கண்டிஷன்ஸ் ஃபார் அட்மிசிபிலிட்டி. என்ன சொல்லிட்டு 63(1)
that you have to satisfy the conditions as prescribed under this provision னு சொல்லிடுச்சு. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னடான்னா செக்ஷன் 63(2). 63(2)ல 4 விஷயம், அது ரொம்ப படிக்கவே வேணாம். 63(2) நீங்கள் போட்டால் போதும். 63(2)ல 1, it must be regularly used, or it must the computer or this communication device must be regularly used for creating, storing or processing information. ரெகுலராக யூஸ் பண்ணணும். 1. ரெண்டாவது, regularly you must be feeding information. Regularly you must be feeding information into the computer during the regular activities. நம்ம வாட்ஸ்அப் அனுப்புறது, நம்ம மெயில் அனுப்புறது, ரெகுலர்லி யூ மஸ்ட் பி. ஸோ முதல்ல என்ன, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்மளுடைய பேட், இப்போ என் பேட் இருக்குது. என் பேடை வந்து ரெகுலர்லி யூஸிங் ஃபார் கிரியேட்டிங், ஸ்டோரிங், ப்ராசஸிங். ஆமாம், டெய்லி பண்ணுறேன். நான் ஏதோ அடிக்கிறேன், நான் படித்த கேஸில் ஏதோ ஸ்டோர் பண்ணுறேன், நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி வர வேண்டியது ஏதோ டைப் படித்து வச்சுருக்கேன், நான் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ரெகுலராக போன வாரம் கூட நீங்கள் இதை பார்த்தீங்க. இதை நான் யூஸ் பண்ணுறேன், என் கோர்ட்டில் என் பக்கத்துலேயே இருக்குது, அதையும் எல்லோரும் பார்த்துருக்காங்க. ஸோ ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறேன், முதல் கண்டிஷன். ரெண்டாவது, ஐ எம் ஆல்சோ ஃபீடிங். அப்படியே வச்சுருக்கேன்னா அப்படியே வச்சுருக்கேன், யூ மஸ்ட் ஆல்சோ கீப் யூஸிங் இட், ரைட்? ரெண்டாவது. மூணாவது, அந்த கம்ப்யூட்டர் வந்து ரிப்பேர் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ரிப்பேர் இல்லாமல், இதனுடைய அப்சர்டிட்டியை நான் இப்போ சொல்கிறேன், பட் கண்டிஷன்ஸை மாத்திரம் இப்போ சொல்லிடுறேன். எவ்வளோ பேத்தல்ன்றதை இப்போ இன்னொரு 5 நிமிஷத்தில் சொல்கிறேன். மூணாவது என்ன சொல்லுது, ப்ராப்பர் ஆப்ரேஷன் ஆஃப் தி கம்ப்யூட்டர் டிவைஸ் டியூரிங் த ரெலவென்ட் பீரியட். ஸோ ரிப்பேர்லாம் இல்லாமல் இருந்தது, ரைட்? இப்போ யோசிச்சு பாருங்கள், இதை நான் யூஸ் பண்ணிக்கினே இருந்தேன். ஒரு 10 நாளாக ரிப்பேர் ஆகிடுச்சு. 10 டேஸாக ரிப்பேரில் இருக்குது. 10 டேஸ் ரிப்பேருக்கு அப்புறமா திரும்பி இன்றைக்கி தான் சரியாகி வந்திருக்கு, ரைட்? இதிலிருந்து ஒரு அவுட்புட்டை நான் கொடுக்குறேன். அதை கோர்ட்டில் எடுத்துன்னு வரும்பொழுது நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். கிராஸ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் என்ன கேட்கலாம், சார் உங்கள் கம்ப்யூட்டரில் இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்பேர் ஆச்சு தானே, அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தவங்க என்னத்தை கண்டான்? ஆமாம்மாங்க, 10 நாள் கொடுத்தீங்க. எப்போ கொடுத்தீங்க? கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறது முன்னாடி நாள் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. கொடுத்தீங்களா? கொடுத்தீங்க. மூணாவது கண்டிஷன் போச்சா? இது மாதிரி கிராஸ் எக்ஸாமினேஷனில் என்னென்னலாம் ஒரு ஆளை காலி பண்ணணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் ரெகுலராக ஸ்டோர் பண்ணீங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ சிஸ்டம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ லேப்டாப், எவ்வளோ இது வச்சுருக்கீங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுவீங்களா? அந்த ஆள் அப்படியே, ஏன் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு என்னை இப்படி பழி வாங்குறாங்க, நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தேன், என்னை போட்டு பாக்ஸில் போட்டு தாளிக்கிறான் ஒரு. யூ ஆர் கிரியேட்டிங் ப்ராப்ளம்ஸ் லைக் திஸ். அடுத்தது, reproduction or derivation of information from the ordinary course of activities. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 63(2)ல, you must be using it, you must be regularly storing and you must be having it without a repair. ஒரு workable conditionல இருக்குது அந்த இது. அதனால் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் 63(2)ல. 65(b)ல இருக்கிற வரைக்கும், 65(b)(2)ல இருக்கிற வரைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. இன்றைக்கி நம்ம வந்து தியரிட்டிக்கலாக தெரிஞ்சால் போகிறோம். ஏன்னா இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சர்டிஃபிகேட்டுன்றதுக்குள்ளே நோக்கிட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட் என்னன்றதை நான் திரும்பி சொல்கிறேன். சர்டிஃபிகேட்டுக்குள்ளே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டுக்குள்ளே மாடல், வாஸ் இட் ஒர்க்கிங், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும். நான் அந்த சர்டிஃபிகேட் வரும்போது போட்டு காமிக்கிறேன். இதில் இருக்கிற எல்லாமே இப்போ அந்த சர்டிஃபிகேட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு உள்ளே இருக்கிற தரப்பட்டிருக்கிற எல்லாம் பர்டிகுலர்ஸ் அபவுட் தி மாடல், about the device, about how you are using etc. எல்லாம் இருக்கிறதுனால 63(2) today is incorporated into a certificate. இந்த dual certificate problem ஒன்று புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அதில் இருக்கிற முதல் சர்டிஃபிகேட்டில் இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாமே வந்துடும். ஆச்சா? 63(3)ன்றது பேசிக்காக ஒன்றும் இல்லை, மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ், கம்யூனிகேஷன் டிவைசஸ், ஒரு பெரிய கம்பெனி, ஆல் த டிவைசஸ் ஆர் கனெக்டட், சர்வர் இஸ் சம்வேர் எல்ஸ், அந்த மாதிரியான இதில் வந்து ஸ்டோர் பண்ணும்பொழுது, ப்ராசஸ் பண்ணும்பொழுது, அந்த மாதிரி இதில் வந்து இட் வில் ஆல் பி ட்ரீட்டட் ஆஸ் எ சிங்கிள் யூனிட். ஒரு பெரிய கம்பெனி இருக்குது, உங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது, உங்கள் ஜூனியர்ஸ் ஒரு 10 பேர் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரிபடி இஸ் கனெக்டட் த்ரூ சம் இது. ஒரு 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 டெஸ்க்டாப் இருக்குது, இட் இஸ் ஆல் கனெக்டட். இட் வில் ஆல் பி டேக்கன் டு பி ஒன் யூனிட். ஸோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும். It is enough to give one certificate. So இது ஒரு practical approach காக வேண்டி 63(3) வந்தது. Nothing much to discuss in 63(3), right?
நான் சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப இட் யூஸ் டு பாதர் அஸ். நவ் பிகாஸ் ஆஃப் த சர்டிஃபிகேட் இட் ஹஸ் ஆல் பீன் இன்கார்பரேட்டட் இன் த சர்டிஃபிகேட், ரைட்? இப்போ 63(4). 63(4) இஸ் தட் சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டுக்கிட்ட இப்போ வந்து நெருங்கணும். 63(4) mandates the submission of a certificate, one signed by a person in charge of the computer or the communication device and an expert. ஏற்கனவே ப்ராப்ளம் இது. இந்த ப்ராப்ளத்துக்குள்ள இன்னொரு ப்ராப்ளம் டான்ஸ் ஆடி உள்ள வந்திருக்கு. அதுக்கு பேர் தான் எக்ஸ்பர்ட்ன்ற ப்ராப்ளம். அந்த எக்ஸ்பர்ட்டை பற்றி பேசுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஸோ சர்டிஃபிகேட் யார் டிவைஸினுடைய ஓனரோ யாருடைய கண்ட்ரோலில் இருந்ததோ அவன் கொடுக்குற சர்டிஃபிகேட் பத்தாமல் செகண்ட் சர்டிஃபிகேட் இஸ் நவ் இன்சிஸ்டட் அண்ட் தட் சர்டிஃபிகேட் மஸ்ட் பி கிவன் பை அன் எக்ஸ்பர்ட். எக்ஸ்பர்ட்னா யார்? ஒரு 5 மினிட்ஸில் நான் சொல்கிறேன் எக்ஸ்பர்ட்னா யாருன்னு. பட் அதுக்குள்ளே 63(4). அதனால் இந்த சர்டிஃபிகேட் மஸ்ட் ஐடென்டிஃபை தி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். This certificate must describe its production. It must provide the particulars of the devices involved. இந்த மாதிரி நிறைய விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. அண்ட் இந்த சர்டிஃபிகேட்டுக்குள்ளே 63(2) இருக்கிற எல்லா ரிக்குயர்மெண்ட்டும் வந்துடும் அப்படின்னு சொன்னேன் நான், ரைட்? இப்போது 63(4) கொஞ்சம் க்ளோஸாக பாருங்கள். 63(4) முதல் வேர்டு 4 says in any proceedings. In any proceedings where it is desired to give a statement in evidence by virtue of this section. அதனால் a certificate பொறுத்த வரைக்கும் கோர்ட்டில் ஒரு ப்ரொசீடிங்ஸ் இருந்தால் மாத்திரம் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும். அதனால் நான் ரெடி பண்ணுற எல்லா கம்ப்யூட்டர் அவுட்புட்டுக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுன்னு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் திஸ் எவிடன்ஸ் ஆக்ட் வில் அப்ளை ஒன்லி இன் அ ப்ரொசீடிங் பிஃபோர் த கோர்ட். ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல், நம்ம ஃபேமிலி கோர்ட்டு, இதிலெல்லாம் அந்த கஷ்டம் கிடையாது. ஃபேமிலி கோர்ட் பிகாஸ் ஆஃப் செக்ஷன் 14 ஆஃப் த ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட். ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் இது ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல். எவிடன்ஸ் ஆக்ட் வில் அப்ளை ஒன்லி டு எ கோர்ட். ஒரே ஒரு அடிஷன் இப்போ என்ன எடுத்துன்னு வந்திருக்காங்கன்னாக்கா திஸ் அந்த ட்ரிபியூனல்ஸ் இந்த ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. பட் இன் எனி கேஸ் அந்த ட்ரிபியூனல் வில் ஹேவ் அன் இம்பேக்ட் ஒன்லி இன் தட் நியூ சிஆர்பிசி. இதில் கோர்ட்டில் இருக்கணும், கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸ் இருக்கணும். ஸோ அது என்ன சொல்லுது? இன் எனி ப்ரொசீடிங்ஸ் வேர் இட் இஸ் டிசையர் டு கிவ். அதனால் ஒன்று. ரெண்டாவது, இன் எனி ப்ரொசீடிங்ஸ் வேர் இட் இஸ் டிசையர் டு கிவ் இன் எவிடன்ஸ் எ சர்டிஃபிகேட் டூயிங் எனி ஆஃப் த ஃபாலோயிங் திங்ஸ் ஷால் பி சப்மிட்டட் எலாங் வித் தி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். இது அடுத்த ப்ராப்ளம். நான் என்ன சொன்னேன், அந்த அர்ஜுன் பண்டிட் ராவ் ஜட்மெண்ட்டில் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறமா லா என்னன்னு. அந்த லா என்னவா இருந்தது? சர்டிஃபிகேட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் அட் எனி ஸ்டேஜ் டில் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ட்ரையல்னு இருந்தது. அதானே இருந்தது? நீங்கள்லாம் அதுதானே படிச்சிங்க. இப்போ இவங்க என்ன இன்சிஸ்ட் பண்ணுறாங்க? ஷால் பி சப்மிட்டட் எலாங் வித் எலக்ட்ரானிக் ரெக்கார்டுன்றாங்க. இட் ஷுட் பி சப்மிட்டட் எலாங் வித் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். தட் இஸ் வாட் இட் இஸ் சேயிங். அப்போது இப்போ ப்ராப்ளம் என்னன்னாக்கா, if it is to be submitted along with the electronic record, then what will happen if what will happen to the law declared by Arjun Pandit Rao? Good question. Arjun Pandit Rao says that you can submit the certificate till the completion of the trial, till the end of the trial. So I said trial will commence from the stage at which the charges are framed and it will come to an end till I reserve my judgment. அது வரைக்கும். And it will also restart once I reopen the case. அது வரைக்கும் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க? கிடையாது. You have to produce. அப்படின்னா இன்னைக்கு 65B சர்டிஃபிகேட்டை ஆர் 63(4) சர்டிஃபிகேட்டை ஃபைனல் ரிப்போர்ட் போடும்போதே, இன்னைக்கு டுடே இட் இஸ் கால்ட் அஸ் போலீஸ் ரிப்போர்ட். போலீஸ் ரிப்போர்ட் போடும்போதே கூட போடணுமா? இது ஒரு கொஸ்டின். கூட போடணுமா? கோர்ட்டு இதை எப்படி இன்டர்பிரட் பண்ண போகிறாங்க நமக்கு தெரியல. ஆர் ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்டை நீங்கள் மார்க் பண்ணும்போதே கூட 65B கம்பல்சரியாக மார்க் பண்ணி தான் ஆகணுமா? ஏன்னா இட் சேஸ் எலாங் வித் திங் ஷால் பி சப்மிட்டட் எலாங் வித் எலக்ட்ரானிக் ரெக்கார்டுன்றாங்க. அதனால் இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சிவில் சைட் கொஞ்சம் சொல்லுவோம். சிவில் சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் 13 ரூல் 1 அண்ட் ரூல் 4. ஆர்டர் 13 ரூல் 1 அண்ட் ரூல் 4 பார்த்தீங்கன்னாக்கா
it will talk about production of a document and admission of a document. ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணுவோம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் பிளெயிண்டில் லாஸ்ட்டில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் போடுவோம். கரெக்ட்? லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட் அப்பான் போடுவோம். போட்டு அதில் வந்து ஜெராக்ஸா ஒரிஜினலா அப்படின்றத ரைட்டில் போடுவோம். நம்ம அதை போடும்பொழுது நம்ம பாட்டுக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் போட்டுருவோம். ஆனால் அது எல்லா டாக்குமெண்ட்டும் கேஸில் மார்க் ஆகுமான்னு நமக்கு தெரியாது. 15 டாக்குமெண்ட்டை நம்ம பிளெயிண்டோட சேர்த்து போடுவோம். கடைசியில் நீங்கள் 10 டாக்குமெண்ட் மார்க் பண்ணுவோம், ஆர் அதுக்கு மேலேயே மார்க் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இன்னைக்கு கொஸ்டின் என்னென்னா, நான் அப்போது பிளெயிண்டில் டாக்குமெண்ட்ஸை சேர்த்து உள்ளே போடும்பொழுது 65B போடணுமா, இந்த சர்டிஃபிகேட்டோட போடணுமா? இந்த செக்ஷன் ஆமான்னு. இந்த செக்ஷன் சேஸ் ஷால் பி சப்மிட்டட், மே இல்லை, ஷால் பி சப்மிட்டட் along with the electronic record. இப்போ யாராவது இதை இன்டர்பிரட் பண்ணி ஷால மேன்னு படிங்கன்னு சொல்லணும். ஏன்னா இதையும் என்ன பண்ண சொல்லாதீங்க, இதையும் அர்ஜுன் பண்டிட் ராவ் கேஸையும் இப்போ பேலன்ஸ் பண்ணி ஆகணும். புரியுதா? அர்ஜுன் பண்டிட் ராவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை ஒரு மாதிரி இட் இஸ், அதை வந்து ஒரு மாதிரி காலி பண்ணிடுச்சு. இது வந்து அர்ஜுன் பண்டிட் ராவ் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு இன்னைக்கு. ஸோ இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம் தெரியல. ப்ராப்ளம் ஏரியாஸ் எல்லாத்தையும் ஐ வில் ஜஸ்ட் புட் இட் and I will not give my final opinion considering my position. அதனால் I will just put the problems to you. You think about it, right? So அடுத்தது அது என்ன இன்சிஸ்ட் பண்ணுதுனாக்கா, it should be submitted along with the electronic record. அதனால் there is a confusion. Definitely there is a confusion. And போலீஸ் இப்போ இது எலக்ட்ரானிக் ரெக்கார்டை வந்து போலீஸ் ரிப்போர்ட்டோட போடும்பொழுது சர்டிஃபிகேட்டோட போடணுமா? போடணும்னு சொல்லுது, ரைட்? 2. அப்புறம் மூணாவது அது என்ன சொல்லுதுனாக்கா, தேர்ட் இஸ் இட் மஸ்ட் பி சைன்டு, சப்மிட்டட் போட்டு ஷால் பி சைன்டு பை அ பர்சன் இன் சார்ஜ் ஆஃப், ஷால் பி சைன்டு பை அ பர்சன் இன் சார்ஜ் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஆர் த கம்யூனிகேஷன் டிவைஸ் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ரெலவெண்ட் ஆக்டிவிட்டி. இந்த வேர்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, ஸ்பாட்டுக்கு போய் ஒரு டிவிடி, ஒரு பென் ட்ரைவ் இதை சீஸ் பண்ணுறாங்க. சீஸ் பண்ணும்போது தே ஆர் நாட் தி ஓனர் ஆஃப் தட் டிவைஸ், யூ ஆர் நாட் தி ஓனர் ஆஃப் த டிவிடி, யூ ஆர் நாட் தி ஓனர் ஆஃப் தட் பென் ட்ரைவ். ஸோ ஓனர் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொன்னால் இதில் யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்ற ப்ராப்ளம் வந்துடும். அதனால் இந்த வேர்டு என்ன சொல்லுது, பை அ பர்சன் who is management in charge of the computer or communication device or management. அப்போ a police officer who goes and collects it will become in charge of that particular electronic device. Therefore it is enough if he gives that certificate. அதனால தான் இந்த word, it is not using the word who is the owner, it is using the word who is in charge, who is managing. அப்படின்னா ஜென்ரலாக when it comes into, அதனால் அந்த ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, ரைட்டா? அடுத்தது தான் we are entering into the regime of dual certification னு சொன்னோம். முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டோம், இப்போது 2வது சர்டிஃபிகேட் உள்ளே வந்துடுச்சு, ரைட்? dual certification. இது என்ன சொல்லுது? தி பார்ட் ஏ சர்டிஃபிகேட், பார்ட் பி சர்டிஃபிகேட் ஆயிடுச்சு. பார்ட் ஏ சர்டிஃபிகேட்ன்றது the person who is the proponent of that electronic record, person who is the owner, person who is managing, person who is in charge, அவன் ஒரு சர்டிஃபிகேட் தரணும். அதுக்கு பேர் பார்ட் ஏ சர்டிஃபிகேட். அதை தவிர ஸோ he is called as the proponent of that certificate. பார்ட் பி is that expert. எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுவார்னா, he will vouch the correctness of that electronic record and issue a certificate as provided in part B, right? இந்த 2 சர்டிஃபிகேட்டையும் கொஞ்சம் அப்படியே எட்டி பார்த்துருங்க. பார்ட் ஏ சர்டிஃபிகேட் தான், அதை பார்த்தாலே பயமா இருக்கு. பார்ட் ஏ ரைட், கொஞ்சம் அது எல்லாரும் பண்ணுங்க. பார்ட் ஏ சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னாக்கா, this is the certificate given by the proponent of that electronic record, right? So part A la I so and so, son of so and so, residing so and so, அது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் I have produced electronic record
output of a digital record taken from the following device, digital record source. சொன்னேன் இல்லையா 63(2), 65(b)(2) அதில் இருக்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸை இதில் எடுத்துன்னு வந்துட்டாங்கன்னு சொன்னேன். என்னது? கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் மீடியா என்னன்னு சொல்லணும். டிவிஆரா, மொபைல் எல்லாம் இப்போ டிக்கு, மொபைலா, ஃப்ளாஷ் ட்ரைவா, சிடி டிவிடியா, அதுக்கு ஏற்ற மாதிரி அதை டிக் பண்ணணும். ஆச்சா? அப்புறம் சர்வரா, க்ளவுடா, இல்லை வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் இருக்கா? அதர்ன்றது வந்து ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா இன்னும் ஃபியூச்சரில் என்னென்னதுக்கெல்லாம் ஸ்டோரேஜ் வரும்னு நமக்கு தெரியாது. அதர்னா அது என்ன அதர், எங்கே இருந்து வேறு, அப்புறம் என்ன மேக், என்ன மாடல், என்ன கலர், உன் ஃபோனுடைய, உன் கம்ப்யூட்டருடைய, லேப்டாப்பினுடைய நம்பர் என்ன, சீரியல் நம்பர் என்ன, ஐஇஎம்ஐ நம்பர் என்ன, இந்த நம்பர் என்ன, க்ளவுட் ஐடி என்ன, அதை கொடுக்கணும். அண்ட் எனி அதர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இஃப் எனி அபவுட் த டிவைஸ் டிஜிட்டல் ரெக்கார்ட். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இஃப் ஐ ஹவ் நாட் யூஸ்ட் திஸ் ரெக்கார்ட் ஆர் திஸ் பர்டிகுலர் டிவைஸ் இஸ் இன் ரிப்பேர், யூ கேன் எக்ஸ்பிளைன் ஆல் தோஸ் திங்ஸ் தேர் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அண்ட் கெட்டிங் காட் இன் தி கிராஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அதுக்கான இது எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறார்? த டிஜிட்டல் டிவைஸ் ஆர் த டிஜிட்டல் ரெக்கார்ட் சோர்ஸ் வாஸ் அண்டர் த லாஃபுல் கண்ட்ரோல் ஃபார் ரெகுலர்லி கிரியேட்டிங், ஸ்டோரிங். இதானே சொன்னேன் 63(2)ல 65(b)(2)ல இதுதான் இருந்ததுன்னு. பர்பஸ் ஆஃப் so and so this period the computer or the communication device was working perfectly if the computer digital device is so and so. அடுத்து என்ன போடுது பாருங்க, ஓன்டா, மெயின்டைன்டா, மேனேஜ்டா, ஆப்ரேட்டடா, எந்த கெப்பாசிட்டியில் வரீங்கன்னு கேட்குது. ரைட்? பை மீ ஐ ஸ்டேட் தட். அப்பா, அடுத்தது அந்த ஹேஷ் வேல்யூவை கொஞ்சம் இப்போ நிறுத்துவோம். அந்த ஹேஷ் வேல்யூவில் தான் நான் படம் காமிக்கணும்னு சொன்னேன் நான். ஹேஷ் வேல்யூ. ஸோ இது வந்து பார்ட் ஏ சர்டிஃபிகேட். பார்ட் ஏ சர்டிஃபிகேட்டில் வந்து இந்த ஏன் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கணும், நம்ம கொஞ்சம் காமன் சென்ஸ் வச்சு யோசிச்சு பார்ப்போம். இப்போது நான் உங்களுக்கு ரிட்டனாக ஒரு டாக்குமெண்ட், டைப்பான ஒரு டாக்குமெண்ட், ரெஜிஸ்டரான ஒரு டாக்குமெண்ட், இதை ரிலை பண்ணுறேன். ரைட்? அந்த டாக்குமெண்ட்டில் டேம்பர் ஆகிருக்கா, அந்த டாக்குமெண்ட்டில் சேஞ்ச் இருக்கா, அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற கையெழுத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் நம்ம எதை பார்த்து கண்டுபிடிப்போம்? அந்த டாக்குமெண்ட்டையே பார்த்து கண்டுபிடிப்போம். we will look at the document and then we will find out இதில் சேஞ்ச் இருக்கா, இது இருக்கா, அது இப்படியே தான் நம்மளுடைய பிரெயின் வேலை செஞ்சுருக்கு. ஒரு டாக்குமெண்ட்டை தட் இஸ் how we have understood till now. கரெக்ட்? இது மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ரைட்டா? ஆனால் இந்த சேஞ்ச் இருக்கா, இதில் டேம்பராக இருக்கா அப்படின்றத ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்லேயோ அல்லது ஒரு டிஜிட்டல் ரெக்கார்ட்லேயோ ஒரு 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 நம்மளுடைய கண்ணோட்டத்திலேருந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கண்டுபிடிக்கிறது கஷ்டன்றதுனால தான் இந்த ஹேஷ் வேல்யூன்னு ஒன்று எடுக்கணும். இந்த ஹேஷ் வேல்யூன்றது வந்து டெக்னிக்கலாக இட்ஸ் எ கிரிப்டோகிராஃபி ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஹேஷ் வேல்யூவில் வந்து என்ன பண்ணணும்னா, ஜென்ரலாக நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு ரன் அன் அல்காரிதம். ஒரு ப்ரீ டிவைஸ்ட் ஒரு அல்காரிதம், ஒரு சாஃப்ட்வேர்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ப்ரீ டிவைஸ் ஒரு அல்காரிதமை ரன் பண்ணி அதை வந்து ஒரு நம்பர் ஒன்று கொடுக்கும். ஸோ அந்த நம்பர் மஸ்ட் பி மெயின்டைன்டு டில் த எண்ட். ஒரிஜினலாக அந்த பர்டிகுலர் அவுட்புட்டுக்கு, கம்ப்யூட்டர் அவுட்புட்டுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ ஒன்று வரும். ஒரு இட் கேன் பி an email message, it can be a photo, it can be a CCTV footage, it can be anything. ஸோ அதனுடைய ஹேஷ் வேல்யூ எடுத்து போடணும். ஸோ யூ ஹேவ் டு ரன் தட் அல்காரிதம் இன்டு தட் கம்ப்யூட்டர் அவுட்புட் அண்ட் ஃபைண்ட் அவுட் அ நம்பர் டிஜிட். ஒரு பெரிய நம்பர் ஒன்று கொடுக்கும். அண்ட் எண்டில் நீங்கள் பண்ணும்பொழுது இதுவும் அதுவும் டேலி ஆகும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். A100 அப்படின்னு ஹேஷ் வேல்யூ வந்ததுன்னு வைங்களேன். கடைசியிலையும் அந்த A100 இருக்கணும். அதுக்கு பதில் B202 இருந்தால் ஏதோ சேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ ஒரு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டில் அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்லையோ ஒரு டிஜிட்டல் ரெக்கார்ட்லையோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்றதுனால அதற்காக வந்த ஒன்று தான் இந்த ஹேஷ் வேல்யூ. ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் இட்ன்றது தான் ஹேஷ் வேல்யூ. ரைட்? அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்டிஃபிகேட்லேயே பார்த்தீங்கன்னா அது என்னென்ன அல்காரிதம்னு சொல்கிறான் பாருங்கள். SHA1, SHA256, MD5,
அதுமாதிரி புதுசாக வந்துனே இருக்குது. இதெல்லாம் ஆன்லைனில் வர அல்காரிதம்ஸ் புதுசாக வருது இது எல்லாமே, ரைட்? இன்றைக்கி பெஸ்ட்டுன்னு இவங்க சொல்கிறது வந்து SHA-2ன்ற அல்காரிதம் தான். இதை எப்படி பண்ணணுன்றதை நம்ம பண்ணி காமிக்கிறேன், ரைட்? பட் இன்னைக்கு SHA-2 இஸ் கன்சிடர்ட் டு பி. அதனால் இதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு யாரோலாம் அதை ரெடி பண்ணி தர மாட்டாங்க. இனிமேல் அவங்களே ஜென்ரேட் பண்ணணும். உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து நீங்களே வந்து ஹேஷ் வேல்யூ கொடுக்கணும், ரைட்? நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு பணம் கொடுக்கலாம், உங்களுக்கு நீங்களே பணம் கொடுக்க முடியாதுங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் இதில் தப்பிக்கவே முடியாத நிலைமைக்கு வந்துடுச்சு. முன்னாடி சர்டிஃபிகேட்டில் வெறும் ரெக்குயர்மெண்ட்ஸை ஒண்டி எழுதி கொடுத்துட்டு இருந்தோம் சர்டிஃபிகேட்டில். இன்றைக்கி அதை கடைசியில் என்ன போட்டான்? ஹேஷ் வேல்யூ போட்டு. ஹேஷ் வேல்யூனா என்ன? புதுசாக இருக்குது. SHA-1, SHA-256, MD5. ஐயோ, பயங்கர சயின்ஸ் மாதிரி இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு, ரைட்? இதெல்லாம் தான் வந்து சர்டிஃபிகேட்லேயே அவன் என்னன்னு சொல்கிறான்னா, தீஸ் ஆர் தி அல்காரிதம்ஸ் த்ரூ விச் யூ generate a hash value. அது it is called as generation of a hash value, right? அதனால இந்த hash valueல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க சின்னதா ஒரு மாத்தல் பண்ணீங்கன்னா அந்த hash value கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஆயிடும். ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரே ஒரு கமா. நான் ஒரு குங்குமம் இருக்கேன் பாருங்க, போட்டோல அந்த குங்குமத்தை அப்படியே லைட்டா அழிச்சிட்டீங்கன்னாக்க hash value மாறிடும். ஸோ இதை மாதிரி நிறைய ப்ராப்ளம் இந்த ஹேஷ் வேல்யூவில் இருக்குது. ஸோ நவ் தட் த போலீஸ் இங்கே வந்ததுனால தரம்பீர் கேஸ்னு ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. ஜஸ்டிஸ் முரளிதர் வந்து அதை எழுதினார். மீனிங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தரம்பீர். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஹீ வில் டாக் அபவுட் திஸ் ஹேஷ் வேல்யூனா என்ன, மிரர் இமேஜ்னா என்ன, இது எல்லாத்த பற்றியும் சொல்லியிருப்பாரு. ஐ வுட் ரெக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு ப்ளீஸ் ரீட் திஸ் ஜட்ஜ்மெண்ட். இட் இஸ் கால்ட் அஸ் தரம்பீர். 2008 வந்து ஜட்ஜ்மெண்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஜட்மெண்ட்ஸ். இன்னி வரைக்கும் உங்களுக்கு மிரர் இமேஜ்னா என்ன, சப்க்யூட்டேனியஸ் மெமரினா என்ன, ஹேஷ் வேல்யூனா என்ன, எல்லாத்தையும் கரெக்டாக அதை எழுதியிருப்பாங்க, ரைட்? ஓகே, இப்போ எப்படி ஹேஷ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்குள்ளே போகும், ரைட்? கொஞ்சம் படம் போட்டால் தான் நீங்கள் முடிச்சுப்பீங்க. இதுக்கு மேலே நான் திரும்பி இதுக்குள்ளே போனேன்னாக்கா அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் நமக்கு படம் போட்டு தான் ஆகணும், ரைட்? ஸோ இப்போது அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா யா ரெடியாக இருக்கா? ஓகே. ஸோ இப்போது நீங்கள் ஹேஷ் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஹேஷ் வேல்யூவை ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயும் பண்ணலாம். ஆன்லைனில் இருந்த அந்த அல்காரிதம்ஸ் எல்லாம் இப்போ வந்தது இல்லை, SHA-1, SHA-250, இதெல்லாம் ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன் மோட்லேயும் பண்ணலாம், ரைட்? இப்போது ஆன்லைனுடைய சாஃப்ட்வேர்லாம் இதுதான், ரைட்? இப்போது நான் இந்த ஹேஷ் வேல்யூவை 3 டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்க போகிறேன். ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இஸ் ஆன் எ சிம்பிள் டாக்குமெண்ட், ரெண்டாவது டெமான்ஸ்ட்ரேஷன் இஸ் ஆன் எ ஃபோட்டோகிராஃப், மூணாவது டெமான்ஸ்ட்ரேஷன் இஸ் ஆன் எ வீடியோ, ரைட்? ஸோ முதல்ல இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டுடைய ஹேஷ் வேல்யூவை காமிக்க போகிறேன். அடுத்ததில் இருக்கிற ஒரு சின்ன சேஞ்சில் அந்த ஹேஷ் வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னு காமிக்க போகிறேன், ரைட்? இப்போ அந்த ஆன்லைன் மோடில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு இதை வந்து முதல்ல டிட்டர்மின் பண்ணிக்கணும். நான் என்ன சொன்னேன், அந்த SH2 அப்படின்றது தான் பெஸ்ட்டுன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. ஸோ SH2 256 சார், அது SH2 இந்த SH2 தான் இன்னைக்கு இருக்கிறதே வந்து பெஸ்ட் சாஃப்ட்வேர் ஆன்லைனில் ஹேஷ் வேல்யூ, ரைட்? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதெல்லாம் எனக்கு irrelevant. நீங்கள் இதை கற்றுக்கிட்டு தான் ஆகணும், வழி கிடையாது. அதனால் உங்களுக்கு பிளாக் இருந்ததுன்னா, மைண்ட் பிளாக் இருந்ததுன்னா, எனக்கு பயங்கர மைண்ட் பிளாக் இன்னும் இருக்குது. பட் வேறு வழியே இல்லாமல் நான் கற்றுக்கேன். நாளைக்கு என்ன டிசைட் பண்ணுன்னு சொன்னால் இதெல்லாம் தெரியலன்னா நான் எப்படி டிசைட் பண்ணுவேன்? அதேமாதிரி நீங்கள் கேஸ் நடத்தணும்னா இதெல்லாம் தெரியாமல் எப்படி நீங்கள் கேஸ் நடத்துவீங்க, எப்படி கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவீங்க, எப்படி கிளைண்ட்டுக்கிட்டேருந்து புரிஞ்சுப்பீங்க, எப்படி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குவீங்க? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல ரெண்டு தான் பண்ண முடியும். ப்ரொஃபஷனை விட்டு ஓடிடலாம், இல்லை இருக்கணும்னா இதுக்கு தயாராகிடும். இதுதான் ஃபியூச்சர், அதனால் இதுக்கு தயாராகிடும், ரைட்? ஸோ ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் I said SHA-2, ரைட்? முதல்ல இதுக்கு போயிட்டு அந்த SHA-2ன்றத நீங்கள் எப்பவும் போல் கூகுள் பண்ணி உள்ளே போய் அந்த SHA-2 அப்படின்ற சாஃப்ட்வேரை பிடிச்சி SHA-2 அதை வந்து இப்போ பண்ணியாச்சாங்க, ரைட்? இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன், ஒரு சின்ன இமெயில் டாக்குமெண்ட். ஸோ
ஸோ நான் ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ யூ வில் கோ டு தி ஆன்லைன், யூ வில் கெட் தட், டவுன்லோட் தட் அண்ட் யூ வில் கீப் இட் ரெடி. அண்ட் அதை இப்போ ஒரு டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குது? திஸ் டாக்குமெண்ட்டுடைய மெசேஜ் என்ன சார்? அந்த மெயில், ஒரு சின்ன மெயில் மாதிரி தானே இருக்குது. ஓகே, ஸோ அந்த மெயில் என்ன இருக்குன்னாங்க, என்ன சார் சரி பண்ணுதா? சரி, இமேஜ் ஃபர்ஸ்ட். தூக்கத்துலேருந்து கலைக்கணுன்றதுக்காக ஒரு பயங்கரமான இமேஜ் ஒன்று வரும் பாருங்க. டென்ஷன் ஆகாம பண்ணுங்க சார். இதுதான் அந்த இமேஜ், ரைட்? இந்த அந்த இமேஜ், ரைட், இதுதான் அந்த இமேஜ், ரைட்? இது ஒரிஜினலான இமேஜா? திஸ் இஸ் த ஒரிஜினல் இமேஜ் கண்டெய்னிங் தட் விபூதி பட்டை அண்ட் வித்தவுட். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருட்டு மொழியோட நெத்தியில் ஒன்றும் இல்லை, கரெக்டா? நெத்தியில் ஒன்றும் இல்லை. இப்போ இது ஃபோட்டோ, ரைட்? நம்ம ஏற்கனவே அந்த அந்த அல்காரிதமை எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டோம். இப்போ அந்த அல்காரிதமை வச்சு இந்த இமேஜில் போட்டு அதற்கான ஹேஷ் வேல்யூ வரும்பாரு. அதை அப்ளை பண்ணிட்டோம், அதுக்கான ஹேஷ் வேல்யூ அதுதான், ரைட்? இம்மீடியட்டாக கிடைக்கும், ஜிஃபியில் வந்துடும். அதோ அவர் இது பண்ணியிருக்காரு பாருங்க, பிளாக். ஸோ அதை கீழே பார்த்தீங்கல்ல, எஸ் அதை போல்டு பண்ணி, இதுதான் அந்த ஹேஷ் வேல்யூ. ஸோ அந்த ஹேஷ் வேல்யூவில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய நம்பர் வந்து 7, என்ன சார் நம்பர் அது? 1dB F789, அது வரைக்கும் பாருங்க போகிறோம், ரைட்? ஸோ இதுதான் இதனுடைய ஹேஷ் வேல்யூ. ஓகே, இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவார் அதே ஃபோட்டோவில். முன்னாடி ஃபோட்டோவில் குங்குமம் போட்டு மிஸ் ஆச்சு, கரெக்ட்? ஸோ அதை இதில் குங்குமம் போட்டு வச்சிருக்காரு இவர், ரைட்? இப்போ இந்த குங்குமம் போட்டு வச்ச அந்த ஃபோட்டோவில் அதே சாஃப்ட்வேரை வச்சு அதை வந்து அதில் அப்ளை பண்ணி அந்த ஹேஷ் வேல்யூவை வந்து ஜெனரேட் பண்ணுவார். ஹீ அப்ளை தட் அல்காரிதம். மாறிடுச்சு பாருங்க, மாறிடுச்சு. ஸோ திஸ் இமேஜ் ஹேஸ் பீன் டேம்பர்ட். திஸ் இமேஜ் ஹேஸ் பீன் டேம்பர்ட். இது பார்த்த மூஞ்சியாக இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. தெரியாத மூஞ்சியாக இருந்ததுன்னா நீங்கள் குங்குமத்தை பார்ப்பீங்களா? என்ன சி அதில் அந்த 2 பிக்சல் 3 பிக்சலில் அந்த குங்குமம் ஹேஸ் பீன் பிளர்டு. பட் வாட் யூ வில் லுக் as such is the image. பட் முதல்ல இருந்த இமேஜுக்கும் இதில் இருந்த இமேஜுக்கும் ஹேஷ் வேல்யூ கம்ப்ளீட்டாக சேஞ்ச். ஒரே ரீசன் தான், ஒன்று குங்குமம் போட்டு ஹேஷ் வேல்யூ, இன்னொன்று குங்குமம் போட்டு இல்லாத ஹேஷ் வேல்யூ, ரைட்? இது ஃபோட்டோ. அடுத்தது வீடியோ. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ நல்ல வீடியோவாக போடுங்க சார். எல்லாரும் டல்லாக இருக்காங்க. ஓகே, ரைட்? இதுக்கு இதானே சார்? இதுக்கு ஹேஷ் வேல்யூ கொடுங்க. இன்னொரு வாட்டி போடுங்க, ஸோ தட் தே see it correctly. இதுதான் வீடியோ. ஓகே, இதுதான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இது நிஜமாக நடந்த ஆக்சிடென்ட். இது ஏதோ தமாஷெலாம் இல்லை இது, ரைட்? ஸோ யாரோ ஒருத்தர் லெஃப்டில் விழுந்த, கொஞ்சம் திருப்பி போடுங்க சார். ஒருத்தர் இடித்தாங்க, ஒருத்தர் அவர் அந்த சைடில் விழுந்துட்டாரு, இந்த மாதிரி அப்படி விழுந்துட்டாங்க. see that man is injured நடந்துச்சு, ரைட்? இதுக்கு ஹேஷ் வேல்யூ. ஹேஷ் வேல்யூ எங்கே? ஏற்கனவே அந்த அல்காரிதமை நம்ம எடுத்துட்டோம். இதுக்கு மேலே அந்த ஹேஷ் வேல்யூ அப்ளை பண்ணதில் அந்த மாற்றி
இதுதான் அந்த ஹேஷ் வேல்யூ, ரைட்? அந்த பர்டிகுலர் வீடியோவுடைய ஹேஷ் வேல்யூ இஸ் திஸ். என்னது? DEA 14A 382 380. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு வீடியோ, சேம் இன்சிடென்ட், கேர்ஃபுல்லாக பாருங்க இன்சிடென்ட்டை. திருப்பி போடுங்க. ஒரே இன்சிடென்ட் தானே இது. இது கொஞ்சம் ஹேஷ் வேல்யூ போடுங்க. என்ன ஹேஷ் வேல்யூ மாறிடுச்சு. இதெல்லாம் தான் ரொம்ப க்ரூஷியல். அதே இன்சிடென்ட் தானே பார்த்தீங்க, நல்லா. அதனால நீங்கள் தூங்குறீங்களான்னு டெஸ்ட் பண்ணுறது தான் அந்த வேலையை பண்ணுறேன். அந்த இன்சிடென்ட் மாதிரியே தானே இருக்கு, ஆனால் டேம்பர் ஆகிருக்கு. திஸ் ஹஸ் பீன் டேம்பர்டு. என்ன டேம்பர் பண்ணியிருக்கீங்க? அது முன்னாடி இருக்குது. This is the board. Board is not there. இவ்வளவுதான் சேஞ்ச். இவ்வளவுதான் சேஞ்ச். இவ்வளவுதான் சேஞ்ச் ஆச்சு. ஹேஷ் வேல்யூ இஸ் கான். ஹேஷ் வேல்யூ ஹஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச். அது மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வந்து வேலை செய்யலையா? ப்ராப்ளம் இருக்கா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஏன் இதை நான் போட்டேன்னாக்கா, ஒன்று, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் ஹேஷ் வேல்யூ இஸ் ஆல் அபவுட். ஏன்னா யூ வில் ஹவ் டு ஃபில் அப் தட் ஹேஷ் வேல்யூ இன் தி ஏ சர்டிஃபிகேட். இன்னைக்கு பார்ட் ஏ சர்டிஃபிகேட்ல யூ வில் ஹவ் டு ஃபில் அப் தட் ஹேஷ் வேல்யூ. ஹேஷ் வேல்யூ எப்படி பண்ணணும்னு தெரியணும். பட் ப்ராப்ளம் என்னன்னாக்கா, ஹேஷ் வேல்யூ வில் சேஞ்ச் ஃபார் தி ஸ்மாலஸ்ட் ஆஃப் சேஞ்ச். ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு கமா, போர்டு லெவலுக்குலாம் போகணும். நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒரு கமா இருந்ததுன்னா, இப்போ அதான் அதனுடைய சம்மரி. அந்த 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 ஃபோட்டோவுடைய ஒரிஜினல் ஹேர், ஃபோட்டோவுடைய எடிட்டட், அதுமாதிரி வீடியோவுடைய ஒரிஜினல், வீடியோவுடைய எடிட்டட். வீடியோவுடைய எடிட்டட் நம்ம கண்ணுக்கு தெரியவே இல்லை, ஆனால் ஹேஷ் வேல்யூ மாறிடுச்சு. ஸோ ஹேஷ் வேல்யூ இஸ் ஸோ சென்சிட்டிவ். அதனால் ஹேஷ் வேல்யூ மாறிடுச்சுன்னா, அந்த ஹேஷ் வேல்யூ மாறினதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியணும். ஆர் யூ மஸ்ட் ஃபைண்ட் அவுட், or else it will become a very doubtful evidence. Okay. So this certificate is actually making life difficult. It is actually making life difficult. அதனால இப்போ இது வந்து பார்ட் ஏ சர்டிஃபிகேட். இங்கே போலீஸ் வந்திருக்கிறதுனால இதில் இன்னும் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. அது பேர் செயின் ஆஃப் கஸ்டடின்னு பேர். செயின் ஆஃப் கஸ்டடின்ற கான்செப்ட் என்னன்னாக்கா, இப்போ ஆஸ் இட் இஸே செக்ஷன் 193 of the new CRPC-ல 5 போலீஸ் ரிப்போர்ட் போடும்பொழுது it talks about sequence or chain of custody. அது நீங்கள் எழுதிதான் ஆகணும். செயின் ஆஃப் கஸ்டடி எழுதணும். என்னது இது? என்ன செயின் ஆஃப் கஸ்டடினா என்ன? வாட் இஸ் கால்ட் அஸ் செயின் ஆஃப் கஸ்டடி? செயின் ஆஃப் கஸ்டடினா, ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு மாலில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்டை ஒரு சிசிடிவி கேப்சர் பண்ணுது, ரைட்? சிசிடிவி, there is a murder or some lady is groped, something happened, somebody is pocketed, ஏதோ ஒன்று நடக்குது, இட் இஸ் கேப்சர். இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு வரும், போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்க்கு வரும். ஸோ போலீஸ் வந்து அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த ஃபுட்டேஜை கேப்சர் பண்ணுறாங்க. அது இட் இஸ் ஸ்டோர்ட் இன் அ டிவிஆர் சம்திங், இட் இஸ் கேப்சர்ட். ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டடி ஆஃப் த போலீஸ் இஸ் கோயிங் அண்ட் டேக்கிங் தட் வேர் எவர் இட் ஹஸ் பீன் ஸ்டோர்ட். அதை எடுக்கிறாங்க. அதை எடுத்துட்டு போய் எஃப்எஸ்எல், சயின்டிஃபிக் லெபார்ட்டரி எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ கஸ்டடி சேஞ்சஸ் ஃப்ரம், ஃபஸ்ட்டு த போலீஸ் டேக் கஸ்டடி ஃப்ரம் த ஸ்பாட், த கஸ்டடி சேஞ்சஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் கோஸ் டு தி எஃப்எஸ்எல். எஃப்எஸ்எல் என்ன பண்ணுறான், அதை அனலைஸ் பண்ணி திரும்பியும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட திருப்பி கொடுத்துட்றான். ஸோ மூணாவது சேஞ்ச், தேர்ட் சேஞ்ச் ஹஸ் ஹேப்பன். மூணாவது ஆள்கிட்ட வந்துடுச்சு. ஐயோ என்ன பண்ணுறாரு, அதை எடுத்துகிட்டு போய் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட கொடுக்குறாரு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணுறாரு, அதை எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு. ஸோ ஒரிஜினலாக கேப்சர் ஆன
டிவைஸ் போலீஸ் கையில் வந்தது, போலீஸ்டேருந்து எஃப்எஸ்எல்லுக்கு போனது, எஃப்எஸ்எல்லேருந்து போலீஸ்கிட்ட வந்தது, போலீஸ்டேருந்து பிபி கிட்ட போனது, பிபி கிட்டேருந்து கோர்ட்டில் போனது. ஸோ இவ்வளவு கஸ்டடி சேஞ்ச் ஆகிருக்கு அந்த ஹோல் இதில். என்னன்னா இந்த எல்லா சேஞ்சிலையும் அந்த ஹேஷ் வேல்யூ ஒன்றா இருக்கும். கரெக்ட். ஸோ அந்த செயின் ஆஃப் கஸ்டடியை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், போலீஸ் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோன்றது ஒரு தனி ஸ்டடி. அது that is something we have to discuss separately. But உங்களுடைய பர்பஸ் it is the work of an expert. அதை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே they have come up with some mechanism. அது எப்படி பண்ணுதுன்றது இப்போ எங்கள் பெஞ்சில் தான் அது பெண்டிங்காக இருக்குது. It has to be cleared now. ஸோ அதனால் எப்படி பண்ணணுன்றது. பட் என்ன சொல்ல வரேன்னா ஒரு இடத்துலேருந்து வாங்கி பண்ணுறதுக்கே இந்த ஹேஷ் வேல்யூ இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது. செயின் ஆஃப் கஸ்டடி இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு செயின் ஆஃப் கஸ்டடி இருந்ததுன்னா ஒரு சேஞ்ச் வந்ததுன்னா அந்த சேஞ்ச் எங்கே நடந்ததுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதனால் ஜென்ரலி என்ன பண்ணிவிடுவாங்கன்னாக்கா இப்போது ஒரு 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 அந்த இடத்துல போய் ஃபுட்டேஜ் எடுக்கும்பொழுது இட் கண்டெய்ன்ஸ் 1.5 hours ஆஃப் ஃபுட்டேஜ். 1.5 மணி நேரம் மாலில் வந்தவன் போனவன் பேசினவன். ஆனால் அந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 10 நிமிஷம் தான் அந்த இன்சிடென்ட் நடக்குது. ஒரு 5 நிமிஷம் தான் இன்சிடென்ட் நடக்குது. போலீஸ் என்ன பண்ணுவார், அந்த 5 நிமிஷத்தை ட்ரிம் பண்ணி எடுத்துருவார். ட்ரிம் பண்ணி எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த 5 நிமிஷத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எஃப்எஸ்எலுக்கு அனுப்புவார். எஃப்எஸ்எலுக்கு போயிட்டு வரும் போவோம். கடைசியில் மிரர் இமேஜ் நான் சொன்னேன் இல்லையா, the mirror image will contain the entire storage of that original device. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஹேஷ் வேல்யூ போட்டு பார்த்தானாக்கா. ஸோ இட் இன்வால்வ்ஸ் a lot of knowledge. You must know how to explain it. ஏன் இந்த சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கடமை ஹேஷ் வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா உண்டு. இன்னைக்கு அந்த ஒரு இஷ்யூ இட் இஸ் லூமிங் லார்ஜ் பிகாஸ் easiest thing for the defense to do is get the hash value. இந்த hash value இது இருக்கு, which means that there is a change. So somebody must be able to explain how that change happened. அப்போ போலீஸ் சொல்லணும், ஆமாங்க ஒரிஜினலாக அந்த டிவைஸில் ஸ்டோர் ஆனது 1.5 மணி நேரம், அந்த இன்சிடென்ட் நடந்தது 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷத்தை தான் நான் ட்ரிம் பண்ணி தனியாக எடுத்து பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஒரிஜினலாக இருந்த அந்த ஹேஷ் வேல்யூ, ஒரிஜினலாக இருந்ததுடைய ஹேஷ் வேல்யூ இருக்கு பாருங்க, அது வந்து இந்த மிரர் இமேஜோட டேலி ஆகும். அதனால் நீங்கள் வந்து பேரண்ட் ரெக்கார்டு எல்லாத்துக்கும் வச்சுக்கணும். யூ மஸ்ட் ஆல்வேஸ் மெயின்டைன் பேரண்ட் ரெக்கார்ட்ஸ் which will contain the original hash value, and with that parent record you must establish before the court that sir there is no problem at all, this change has happened because of this அப்படின்றத ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லணும். இன்னைக்கு அந்த காம்ப்ளிகேஷனில் போய் நிற்கிறோம். ஈவன் தோ எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்துடுச்சு, ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்லேருந்து ஈஸியாக ப்ரூவ் பண்ணணும்னு வந்துடுச்சு. ஆனால் தி காம்ப்ளிகேஷன் இஸ் தட் it is capable of being changed, it is capable of being tamperedன்றதுனால இந்த இஷ்யூஸ் பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது பார்ட் பி. பார்ட் பி சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா இட் இஸ் given by an expert. யார் அந்த எக்ஸ்பர்ட்? அதாவது இந்த எக்ஸ்பர்ட்ன்ற வேர்டை பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 63(4)ல் an expert shall be, அதாவது மேனேஜ்மெண்ட் அண்ட் an expert. தி எக்ஸ்பர்ட்டுக்கும் an எக்ஸ்பர்ட்டுக்கும் வித்தியாசம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அட் 7:15, பட் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். an எக்ஸ்பர்ட்ன்றது வந்து is the person who generally knows about the technology. That's all. The expert is the real expert about which we are talking under the old 45A. இந்த ஒரு டிஃபரன்ஸ் வேறு இருக்குது. இதெல்லாம் இன்டர்பிரிட்டேஷனில் தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த பார்ட் பியை பார்த்தீங்கன்னாக்கா, பார்ட் பியினுடைய சர்டிஃபிகேட்டை ஒரே ஒரு வாட்டி பார்த்துருங்க. பார்ட் பியில் டு பி ஃபில்டு பை தி எக்ஸ்பர்ட் ஐ so hereby solemnly the produced electronic record following so அதே இருக்கு பாருங்க. இது டிவைஸ், மேக், மாடல், தென் அந்த ஹேஷ் வேல்யூ, ரிப்போர்ட், நேம், டெசிக்னேஷன், டைம், so எந்த எக்ஸ்பர்ட் இதை பார்க்கணும்? இது ஆக்சுவலாக இட் இஸ் கோயிங் டு கிரியேட் எ நியூ வே ஆஃப் ஏர்னிங் மணி. எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு புது டிவைஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் எல்லாத்தையும் விட்டு நான் எக்ஸ்பர்ட்டுன்னு ஒரு டேபிளை போட்டு உட்காந்து வரவனுங்கெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. ரைட்டா? கோர்ட்டில் முன்னாடி ஒருத்தரை தான் எக்ஸாமின் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாரோ அவரை இன்றைக்கி நீங்கள் எக்ஸ்பர்ட்டை வேறு கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு ஒரு தனி பைசா கேட்பாங்க. எவ்வளோ see how we are complicating a system.
இன்னைக்கு எக்ஸ்பர்ட் எடுத்துன்னு வந்துட்டீங்க. ஏன்? எக்ஸ்பர்ட் இஸ் authenticating that the certificate that was given by the proponent of certificate A is a correct certificate. எவ்வளவு எக்ஸ்பர்ட் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம்ல இதெல்லாம் பார்த்து பண்ணுவோம். இன்ஃபேக்ட் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்பர்ட் ஃபில்அப் பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளே ஃபில் பண்ணி எக்ஸ்பர்ட் கிட்ட அவன் கொடுக்க வேண்டிய பைசா கொடுத்து அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். இதுதான் நடக்கும். நோட்ரி மாதிரியே நடக்கும். கரெக்ட். எந்த நோட்ரி எதை பார்த்தா எதை கொடுத்தாலும் சாப்பா போட்டு கையெழுத்து போட்டு பைசா அனுப்பி போயிடுறான். இப்போ நோட்ரி மாதிரியே எக்ஸ்பர்ட் அப்படின்னு ஒரு புது ஒரு தொழில் ஒன்று கிரியேட் ஆகுது. That's what is. So இந்த பார்ட் பின்னு கேட்க நல்லா இருக்கு. எந்த சட்டமுமே அந்த சமுதாயத்தில் நிலவர அந்த ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் ஏதோ பெரிய சிங்கப்பூர்லாம் பண்ணலாம். நம்ம ஊர்லலாம் இதை வச்சு ஒரு தொழில் பண்ணிடுவோம். கரெக்ட். ஈஸியான வேலை. எது கோர்ட்டில் போய் கிராஸ் எக்ஸாமின்லாம் பண்ணினேன். நான் எக்ஸ்பர்ட்னா யாருன்னு இவங்க சொல்லவே இல்லை. கரெக்ட். யார் அந்த எக்ஸ்பர்ட் இவங்க பேசவே இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம இன்டர்பிரிட்டேஷன் நம்மளுக்கு தெரிஞ்ச சட்டங்கள்லாம் வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்பர்ட்னா அந்த டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்ச எக்ஸ்பர்ட், அந்த ஃபோனை பற்றி தெரிஞ்ச ஆள், அந்த இதை பற்றி தெரிஞ்ச ஆள். அப்படின்னா யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம்னா இந்த சிம் கார்டெலாம் விற்கிறான் பாருங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? ஹீ நோஸ் இட் பெட்டர். சிம் கார்டு கடையில் போய் விற்கிறான்ல, ஹீ நோஸ் த இன் அண்ட் அவுட் ஆஃப் எவ்ரி ஃபோன். ஸோ அக்கார்டிங் டு மீ இஸ் அன் எக்ஸ்பர்ட். அதனால அட்வொகேட்ஸ் எல்லாம் சிம் கார்டு கடையில் போய் நிற்பாங்க சார் கையெழுத்து. ஸோ நைட்டே வந்து ஒரு 10 டாக்குமெண்ட் கம்ப்யூட்டர் அவுட்புட் இருந்ததுன்னா டக்குன்னு அவனுக்கு அனுப்பிச்சி விட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய பைசா கொடுத்துட்டு முதல் கட்டிங் அது, ரெண்டாவது கட்டிங் கோர்ட்டுக்கு வாப்பா, நீ தானப்பா எக்ஸ்பர்ட். இது தேவையா? It is not about criticizing. What are you doing? You are complicating a system now. நீ எக்ஸ்பர்ட்னு பேசுறியா? அந்த எக்ஸ்பர்ட் யாரு? Who is that expert? And ஒரு கிராமத்தில் இருக்க ஆளு இன்னைக்கு everything is a computer output, everything is an electronic record, everything is a digital record. அது கிராமத்தில் இருந்தாலும் சரி சிட்டியில் இருந்தாலும் சரி எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அவன் எங்கே போவான் எக்ஸ்பர்ட்டுக்கு? அவனுக்கு ஏற்கனவே லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ். எந்த எக்ஸ்பர்ட் கிட்ட போவ, யாருக்கிட்ட கேட்ப? எக்ஸ்பர்ட்டினுடைய பார்ட் பி சர்டிஃபிகேட் இன்னைக்கு இல்லைன்னா நீங்கள் அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டை உள்ள எடுத்துன்னு see how problematic. அதாவது கமர்ஷியல் டிவிஷன் அந்த லெவலில் இருக்கிறவங்களால இதெல்லாம் பண்ண முடியும். அது இல்லை லிட்டிகேஷன். எப்பொழுதுமே லிட்டிகேஷன் கடை நிலையில் இருக்கிறவனுடைய நிலைமை என்னன்றதை தான் ஒரு சிஸ்டம் பார்த்துக்கிட்டே இருக்கு. பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆள் நல்ல பெரிய லெவல், அவனுக்கு என்ன போச்சு, அவனுக்கு கம்பெனி நடத்திருப்பான், இது நடத்திருப்பான், அவனுடைய இவனை விட்டு போய் நீ எக்ஸ்போர்ட் போய் வாங்கி வரணும்னு சொல்லுவான். லிட்டிகேஷன் பண்ணுறவங்க எல்லாம் அதான். What is that percentage? What is that percentage? Majority of the percentage are persons who are very normal people, very ordinary people. எங்கே போவாங்க எக்ஸ்பர்ட்டுக்கு? Where will they go for an expert? So இன்னைக்கு இந்த பார்ட் பின்னு ஒன்று எடுத்துன்னு வந்து எக்ஸ்பர்ட்னு ஒன்று, the reason given by the legislature is we are authenticating. We are proof. What are you authenticating? You are authenticating nothing. The only authentication that is happening through Part A certificate and Part B certificate is it has been produced. The computer output is from a device which is properly maintained, which is properly fed, which is in a workable condition, and it has come from that. இதுக்கு எதுக்கு ரெண்டு சர்டிஃபிகேட்? இதுக்கு presumption பார்த்ததா? எக்ஸ்பர்ட் கொடுத்ததுனாலேயே அந்த contents of the electronic record or the probative value of that electronic record, the weightage of that electronic record, nothing is authenticated. அப்போ நாலாவது கதவு நான் சொன்னேனே, அந்த நாலாவது கதவு தான் ரொம்ப முக்கியமான கதவு. அந்த கதவு தான் probative value of that evidence. இந்த சர்டிஃபிகேட் நீங்க இன்சிஸ்ட் பண்ற எதுவுமே அந்த நாலாவது கதவை திறக்கவே இல்லையே. அதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? இதுதான் crucial question. Why are you, as it is, you have complicated it by looking at a document and an electronic record together. Second complication is you could have at least left it like that and given an option. Certificate வேணுமா சர்டிஃபிகேட் வச்சுக்கோ, இல்லையா யூஸ் செக்ஷன் 63 and 65 ஜஸ்டிஃபை. அப்படி தானே பண்ணியிருந்தோம் 2020 முன்னாடி. அதை பண்ணிட்டோம்.
ப்ரிசம்ஷன் சிங்கப்பூரில் எடுத்துன்னு வர மாதிரி எடுத்துன்னு வாங்க ப்ரிசம்ஷன். அட்லீஸ்ட் கோர்ட்டுக்குள்ளே வரைக்குமாவது அட்லீஸ்ட் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டீங்க, இந்த டாக்குமெண்ட்டை நான் கோர்ட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுவேன். அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ் டாக்குமெண்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி அ கம்ப்யூட்டர் அவுட்புட் ஒன்லி. இது ஒன்றும் இப்போ ரேரிட்டி ஒன்றும் இல்லையே. எவ்ரி திங் இஸ் அ கம்ப்யூட்டர் அவுட்புட். போக 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 எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி அ கம்ப்யூட்டர் அவுட்புட் ஒன்லி. இப்படியான ஒரு சிக்கலில் போய் நம்ம இதை மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த எக்ஸ்பர்ட்டை பற்றி சொல்லும்போது ஐ செட் தட் இப்போ இருக்கிற நியூ எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 39 டாக்ஸ் அபவுட் 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். இந்த எக்ஸ்பர்ட்டினுடைய சர்டிஃபிகேட்னு சொன்னேன் இல்லையா, பார்ட் பி சர்டிஃபிகேட். இந்த பார்ட் பி சர்டிஃபிகேட் வந்து தான் அந்த 39(1) இருக்கிற அந்த எக்ஸ்பர்ட். செக்ஷன் 39 இல்லை அவர் வேற இவர் வேற. இப்போ 39(2) இஸ் யுவர் ஓல்டு 47A. ஸோ 39(1) டாக்ஸ் அபவுட் an expert. 39 முன்னாடி 39 முன்னாடி அதுதான் செக்ஷன் 45. பழைய ஓல்டு எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 45 அதுதான். 39(1) இஸ் த ஓல்டு 45. டாக்ஸ் அபவுட் தட் எக்ஸ்பர்ட். அதாவது ஒரு பார்ட் பி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க பாருங்க, அந்த பார்ட் பி சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய எக்ஸ்பர்ட் யாருன்னா இந்த ஆள் தான், இந்த எக்ஸ்பர்ட். அது என்ன சொல்லுதுன்னாக்கா, செக்ஷன் 39(1) says when the court has to form an opinion about a point of foreign law, science art இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது, or identity of the handwriting, finger impression, opinions about that point of person specially skilled in such foreign law, science or art, or any other or in question as to the identity of finger impression or relevant facts, and such persons are called as experts. So today the expert பொறுத்த வரைக்கும் வந்து the section அந்த முதல் எக்ஸ்பர்ட் இருக்கான் பாருங்க 39(1), he is not an expert under section 79 of the IT Act. அது இருந்ததுன்னா மொத்தமாக எல்லாத்தையும் மூடிட்டு போயிடலாம். ஏன்னா இங்கே அது மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டே இல்லை, நிறைய ஸ்டேட்டில் இல்லவே இல்லை அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட். ஸோ அந்த எக்ஸ்பர்ட்டை பற்றி அவங்க பேசலை. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற அந்த எக்ஸ்பர்ட் என்னன்னாக்கா, எக்ஸ்பர்ட் ஆன் எனி அதர் ஃபீல்டுன்னு ஒன்று வருது பாருங்க, அந்த மூணாவது நாள் இந்த ஒப்பீனியன் அபவுட் பாயிண்ட் ஆஃப் ஃபாரின் லா ஆர் ஆஃப் சயின்ஸ் ஆர் ஆர்ட், லாஸ்ட்ல என்ன வருது பாருங்க, ஆர் எனி அதர் ஃபீல்டு. எனி அதர் ஃபீல்டில் திரும்பி இன்னொரு அடிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, எனி அதர் ஃபீல்ட் ஆஸ் டு தி ஐடென்டிட்டி ஆஃப் அ ஹேண்ட்ரைட்டிங் ஆர் ஃபிங்கர் இம்ப்ரெஷன் அண்ட் சச் பர்சன்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இதை வந்து 39(2) இருக்கிற எக்ஸ்பர்ட்டோட தயவு செய்து கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. 39(2) இருக்கிற எக்ஸ்பர்ட் தான் 79(A) இருக்கிற தட் எக்ஸாமினிங் தட் அந்த எக்ஸாமினர் ஆஃப் அன் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், இது அந்த 79(2). ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனை பாருங்கள். ஃபார் த பர்பஸஸ் ஆஃப் திஸ் சப்செக்ஷன் an examiner of electronic evidence shall be an expert. ஸோ இது வந்து இந்த காம்ப்ளிகேஷனில் போய் நின்று இருக்கு. இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, என்னால் இன்றைக்கி முடியல, சாரி, இதோட நான் நிறுத்துகிறேன் இதை. பட் தேர் ஆர் ஸோ மெனி கொஸ்டின்ஸ் தட் ஹஸ் டு பி ஆன்சர்ட். இன்ஃபேக்ட் நானே நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் அதை ஆரம்பித்தேன்னாக்கா த கம்மிங் 2 days in the weekend will become miserable. அதனால் let us not get into that. With your permission, if it is okay for you, I will have one more day on this, because next time it is going to be interactive. Next time I am only going to just to touch upon 2 more provisions. நான் செக்ஷன் 81 பற்றி நான் போன வாட்டியே சொன்னேன். இன்னும் ஒரே ஒரு ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 93. அந்த 2 ப்ரொவிஷன் பற்றி சொல்லிவிட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதை பற்றி பேசலாம். பேசிக்காக என்ன ப்ராப்ளம்ஸ், என்ன கொஸ்டின்ஸ், என்னென்னலாம் இருக்குது. நானே சில கொஸ்டின்ஸ்லாம் டிவைஸ் பண்ணி வந்திருக்கேன். இப்போ அடுத்த வாட்டி நீங்கள் இதை சரியாக கவனிச்சிருக்கலன்னா, அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலைன்னா முட்டிக்காலம். அதனால் இப்போ நீங்கள் ஒரு நாள் தூங்கியிருந்தாலும் கூட இது யூடியூப்பில் வரும். போன வாட்டி யூடியூப்பில் வந்திருக்கும். ஜாகிரதையாக கேட்டுருங்க. புரியாதவன் மூஞ்சி எனக்கு கரெக்டாக தெரியும். ஜட்ஜ் ஆனதுலேருந்து எனக்கு ஒரே ஒரு வித்தை என்ன நல்லா தெரியுதுன்னா, யாருக்கு புரியலன்றது பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட மைக் போகும். ஸோ ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் சம் கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸில் சிலதுக்கு எனக்கே ஆன்சர் ப்ராப்ளம். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் யுவர் அட்வைஸ், ஐ எம் கோயிங் டு டேக் யுவர் அசிஸ்டன்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் டைம் இட் இஸ் கோயிங் டு பி
எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ். ஏன்னா இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்துட்டோம் ஒரு நாள். இப்போ நம்ம பார்த்ததில் யூ கேன் கோ பேக், யூ கேன் ஜஸ்ட் ரீட் த ப்ரொவிஷன், யூ கேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்பொழுது யூ கேன் கம் அப் வித் அ பெட்டர் ஐடியா. ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆரம்பிப்போம். நான் சும்மா 81 93 சும்மா டச் பண்ணுறேன், ஸ்ட்ரெயிட்டாக ப்ராப்ளம்ஸுக்கு போயிடுறேன். ஐ ஸ்ட்ரெயிட் அவே கெட் இன் டு தி ப்ராப்ளம் ஏரியா. அண்ட் அந்த ப்ராப்ளம் ஏரியாவில் ஐ ஹவ் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் சம் கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். ரைட், அது மாதிரி பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் மரியாதைக்குரிய நீதிபதி அவர்களுக்கு நான் இந்த புத்தகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது பார்லிமெண்ட், நியூ பார்லிமெண்ட் ஓப்பன் பண்ணப்போ ஒவ்வொரு எம்பிக்கு கொடுத்தாங்க. இது என்னுடைய நினைவாக நீங்கள் வச்சுக்கணுன்றதுக்காக கொடுக்குறேன். ஆனால் எதுக்காக உங்களை இருக்க சொன்னேன்னா, இன்ட்ராக்டிவ் செஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கடைசி போன வாரத்தினுடைய லெக்சர் என்னால் முழுக்க இருக்க முடியல. ஆனால் அந்த வீடியோவை நான் திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். 4 நிலைகளில் அதை பிரிச்சுருக்குறாங்க. ரெலவன்சி, அட்மிசிபிலிட்டி, ஃபார்மாலிட்டி, அப்புறம் வெயிட்டேஜ். அது 4 தான் பிரிச்சுருக்காங்க. எனக்கு மொத்தம் 3 சந்தேகங்கள் இன்னைக்கு எடுத்திருக்க லெக்சரோட. இந்த 3த்துக்கு மேலே முதல்ல இன்னொரு சந்தேகம் என்னன்னா, ஒருவேளை இந்த லெக்சரை அவங்க என்னை திட்டத்துக்காக எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த லாஸை ஃப்ரேம் பண்ண கமிட்டியில் நான் ஒருத்தன். ஒருவேளை நீ இதெல்லாம் பார்க்கலையே, இதெல்லாம் குழப்பமா இந்த மாதிரி ஒரு சட்டத்தை பார்லிமெண்ட்ல ஏற்றிட்டீங்களேன்னு திட்டத்துக்காக இந்த மாதிரி லெக்சர் எடுத்தீங்களான்னு தெரியல. அல்லது இன்னொரு எண்ணம் என்ன வந்ததுன்னா, இந்த லெக்சர் ரொம்ப முக்கியமான லெக்சர். இது டெல்லியில 303 பேருக்கு எடுத்திருக்கணும். அது எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சட்டத்தை ஏற்றும் போது அவங்க தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்க. பரவாயில்ல. எனக்கு 3 சந்தேகங்கள் நீங்க எடுத்த கிளாஸ்ல. ட்ரையல் கமென்ஸ்மெண்ட் சார்ஜ் ஃப்ரேமிங்ல இருந்து சொல்லிட்டீங்க. ரிப்பீல் செக்ஷன் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன், ட்ரையல் எல்லாமே 1/7/2024 முன்னாடி நடந்திருந்தா பழைய சட்டத்தின்படி நடக்கும். 1/7/2024 பிறகு நடந்தால் புது சட்டம் படி நடக்கும். இது தெளிவாக சொல்லிட்டு. இன்வெஸ்டிகேஷன் தனி ஸ்டேஜ், ட்ரையல் தனி ஸ்டேஜ், இன்கொயரின்றது நடுவில் ஒன்று இருக்கு. நீங்கள் ஃபைனல் ரிப்போர்ட் போட்டுலேருந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும் இன்கொயரிங்கிறாங்க. இப்போ என்னுடைய சந்தேகம் ஃபைனல் ரிப்போர்ட் போட்டுட்டு சார்ஜ் ஃப்ரேமிங் 1/7/2024 அப்புறம் நடந்ததுன்னா அந்த ட்ரையல் பழைய சட்டத்தில் நடக்குமா புது சட்டத்தில் நடக்கும்? இது முக்கியமான சந்தேகம். ஏன்னா 65B சர்டிஃபிகேட் ஓல்டு சர்டிஃபிகேட் தரணுமா புது சர்டிஃபிகேட் தரணுமா அப்படிங்கிற சிந்தனை. நம்பர் 1. நம்பர் 2, இந்த எக்ஸ்பிளனேஷன் செக்ஷன் 57 எக்ஸ்பிளனேஷன்ல 5, 6, 71, 7 3 பற்றி சொல்லியிருந்தீங்க. அதில் எக்ஸ்பிளனேஷன் 5ல ப்ராப்பர் கஸ்டடி பற்றி சொல்லியிருந்தீங்க. ப்ராப்பர் கஸ்டடியை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணப்ப செக்ஷன் 81 பற்றி சொன்னீங்க. ஆனால் செக்ஷன் 81 டீல்ஸ் வித் கவர்மெண்ட் கெசட், அதை பற்றி மட்டும். அல்லது சட்டத்தின் படியாக ஒருத்தர் எலக்ட்ரானிக் ரெக்கார்டை பராமரிக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரிக்கு மட்டும்தான் செக்ஷன் 81 92 அப்ளை ஆகும். 92 5 இயர்ஸ் எலக்ட்ரானிக் ரெக்கார்டு. அப்போ அந்த ப்ராப்பர் கஸ்டடிங்கிறத அந்த பக்கத்து வீட்டுக்கார வீடியோ சிசிடிவிக்கு கொண்டு போய் பொருத்த முடியுமா? என்னுடைய எண்ணத்தில் அந்த மாதிரி பொருத்த முடியாதுன்றது ஒரு. அந்த மாதிரி சமயங்களில் தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம். 3வது, கடைசியாக ஜட்ஜ் சொன்னதுலேருந்து செக்ஷன் 39(1) அந்த எக்ஸ்பர்ட் தான்
ஏன்னா 63(4)ல் ஏர்ன் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாங்க. அதனால 39(1) எக்ஸ்பர்ட் தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் ஃபார்ம் பியில் பார்ட் பியில் தி எக்ஸ்பர்ட்னு போடுறாங்க. 39(2)ல் எலக்ட்ரானிக் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் எலக்ட்ரானிக் எக்ஸ்பர்ட் இருக்குன்னா 39(2) பிரகாரம் இருக்கிற எக்ஸ்பர்ட் தான் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியுன்றது முதல் நோக்கில் அதை இன்டர்பிரேட் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும். 39(2)ல் தான் சர்டிஃபிகேட் வாங்கணும், அந்த எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் யாரும் எக்ஸ்பர்ட்டே கிடையாது. இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப் கூட எக்ஸ்பர்ட் கிடையாது. இந்தியாவிலே மொத்தம் 15 லேப் தான் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக இப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க போகிறோமா, அல்லது சட்டம் இதுதான் சொல்லுது 39(2)ல் இருக்கிற எக்ஸ்பர்ட் தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னா எதுவுமே அட்மிசிபிள் இல்லைன்னு சொல்ல போகிறோமா? அது நீதிபதியாக நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க, அது வேற விஷயம். ஒரு கலந்துரையாடலில் பேசும்போது 39(2) தான் சர்டிஃபிகேட் தான் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அப்படி தான் நான் அந்த கமிட்டிலையும் சொன்னேன். நான் 39(2) சர்டிஃபிகேட்னா ஆளே இல்லையே, இது எப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லியாச்சு. 3 தடவை ஸ்பெஷல் மென்ஷனிங்கும் கொடுத்துட்டேன், அது வரல. இந்த 3 பெரிய பிரச்சனைகள் எலக்ட்ரானிக் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அதாவது செக்ஷன் 81ல் கொடுக்கப்பட்டிருக்க எக்ஸ்பிளனேஷன் கேன் பி டேக்கன் ஃபார் ஆர்டினரி ரெக்கார்ட்ஸ், அது ஒன்று. 39 அந்த இந்த எக்ஸ்பிளனேஷன் ஜட்ஜுக்காக போட்டிருக்கேன். எக்ஸ்பிளனேஷனில் வந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன் அண்ட் செக்ஷன் 93 தான் சொல்கிறாங்க. அப்போ செக்ஷன் 81க்கும் 93க்கும் மட்டும்தான் ப்ராப்பர் கஸ்டடின்ற வேர்டை எடுத்துக்க முடியும், மற்ற எல்லா ப்ரொவிஷனுக்கும் அதை எடுத்துக்க முடியாது. இது என்னுடைய சந்தேகம் 1. சந்தேகம் 2, எக்ஸ்பர்ட் வந்து 39(1)ல் பார்ப்பீங்களா 39(2)ல் பார்ப்பீங்களா? அதை இன்ட்ராக்ஷன் செஷனில் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதை போன்ற சந்தேகங்கள் எஸ்பெஷலி பப்ளிக் ப்ராசிக்யூட்டரில் ஆஃபீஸில் இருக்க ப்ராசிக்யூட்டர்ஸ், நீங்கள் தான் நாளைக்கு பதில் சொல்ல போகிறீங்க. கோர்ட்டில் இதெல்லாம் ரைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யோசிச்சு வாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹைகோர்ட் மட்டும் சொல்ல, சிட்டி சிவில் கோர்ட்டில் இருக்க ப்ராசிக்யூட்டர்ஸும் கூட நீங்கள் தான் இதை டெய்லி பார்க்க போகிறீங்க. நீங்கள் தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அதே போல் டிஃபென்ஸ் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் சரி. உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சம்மந்தமாக என்னென்னலாம் சந்தேகம் இருக்கோ எழுதிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா முதல்லையே மெயில் பண்ணிடுங்க. நான் ஜட்ஜிட்டு கொடுத்தேன். அவங்களுக்கும் சர்ப்ரைசிங்காக கொஸ்டின்ஸ் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். கொஸ்டின்ஸ் ஏற்கனவே ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் ஒரு தடவை ஜட்ஜுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. Thank you.